मंगलम कोसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम। श्री वैष्णवர்கள் அனைவரும் நிச்சலம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய கடமைப்பட்டவர்கள். விசேஷமான சந்தர்ப்பங்களிலே விசேஷமான மங்களங்களையும் செய்ய வேண்டும். கீழே சுவாமி தெரிவித்த கணக்கிலே இது நமக்கெல்லாம் ஒரு நன்னாள். பெருமாளுக்கு அவருடைய அவதார ஸ்தலமான திரு அயோத்தியிலே ஒரு கோயில் நிர்மாணம் செய்யப்பட்டு அதில் அவருடைய திருமேனியானது ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு, சுமார் ஒரு 500 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு பிரதிஷ்டை ஆகிறது. ரொம்ப நன்னாள். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். நாமும் பாடுகிறோம். இதற்கு முன்னாடி ஸ்ரீராமாயணத்தில் பல சந்தர்ப்பங்களிலே அவருக்கு யார் யாரெல்லாம் எப்படி பல்லாண்டு பாடினார்கள் அதை அந்த ஒரு ரீதியும் அனுபவிக்கலாம். அப்படி கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன், கேட்குறதா? 3 பேர் 3 திருநாமங்கள் அடியனுக்கு 3 பேர் செய்த மங்களாசாசனம். அதை பற்றி தெரிவிக்கணும்னு அடியனுக்கு இட்ட பணி. ஒன்று கௌசல்யா தேவியார், மற்றொருவர் ஜட்டாயு மகாராஜர். சம்பிரதாயத்திலே பெரிய உடையார் என்று அவரை தெரிவிப்பார்கள். அப்புறம் மகாராஜர், அதாவது சுக்ரீவ மகாராஜர். இந்த கிரமத்திலே சொல்ல, ஸ்ரீராமாயணத்தில் வந்த கிரமத்தை இவர்கள் 3 செய்த மங்களாசாசனம். இந்த 3 பேரும் மங்களாசாசனம் பண்ணுறாலே ஒரு ஆபத்தான ஒரு காலம். ஒரு ஆபத்காலத்திலே இவர்கள் செய்யக்கூடிய ஒரு மங்களாசாசனம். அது 2 ரொம்ப கௌசல்யா தேவியார் செய்ததோ ஜட்டாயு மகாராஜர் செய்ததோ ஒரு ஆபத்காலத்திலே செய்தது. சுக்ரீவ மகாராஜர் செய்தது அவருடைய திருவுள்ளத்தாலே அங்கே ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்ததுன்னு அவர் நினைக்கிறார். அந்த ஒரு காலத்தில் அவர் செய்கிறார். அது ஆனால் ஒரு நல்ல ஒரு காலம்தான். ஆனால் அவர் அந்த திருவுள்ளம் கலங்கி செய்யணும். முதல் 2 சந்தர்ப்பம் நல்ல ஆபத்தே வந்த காலம். முதல்ல கௌசல்யா தேவியார் செய்த மங்களாசாசனத்தை பார்ப்போம். கைகேயினுடைய வார்த்தையின் பேரில் பெருமாள் 14 வருடங்கள் காட்டுக்கு செல்வதாக புறப்பட்டார். தன் பிள்ளைக்கு ஒரு பட்டாபிஷேக மங்களம் ஏற்பட போகிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாள் கைகேயி. அதாவது கைகேயிக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, முன்காலத்துலலாம் கைகேயி சொன்னா கௌசல்யா தேவியாருக்கு ரொம்ப வருத்தம். அதாவது தசரத சக்கரவர்த்தி பெரும்பாலும் இந்த கைகேயினுடைய அந்தப்புறத்திலே தான் இருப்பான். அவளை கணிசிக்கவே இல்லை. அப்படி இருக்குச்ச நம் குழந்தைக்கு ஒரு நாள் பட்டாபிஷேகம் ஏற்படும், நாம ராஜா மாதாவா ஆகும், நமக்கும் ஒரு துளி போல ஒரு ரெக்கக்னிஷன்.
ஏதோ ராஜமாதான்னு ஒரு ரெகக்னிஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த தினத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தான். பெருமாளுக்கு என்னைக்கு பட்டாபிஷேகமாகும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதே போல் பட்டாபிஷேகமும் ஏற்பாடு ஆயிடுத்து. ரொம்ப சந்தோஷம். கைகேயிக்கு எல்லாருக்கும் நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுத்தா. பெருமாளும் பூர்வ காரியங்கள்லாம் பண்ணிட்டார், விரதங்கள்லாம் பண்ணிட்டார். கௌசல்யா தேவியார் சேவிச்சுட்டு போனார். ரொம்ப சந்தோஷம். இப்படி இருந்துச்சே திடீர்னு அது சாதாரணமாக இருந்தது. பட்டாபிஷேகம்லாம் முதல்லேருந்தே இவருக்கு கிடையாது, பரதாழ்வானுக்கு தான் ராஜ்யம்னு சொல்லியிருந்தா அது ஒரு தினசா போயிருக்கும். சந்தோஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டம் வந்ததுன்னு ஏதோ தாரித்யத்திலேயே ஆதியோடு அர்த்தமாக ஒரே கஷ்டம்தான், வறுமைதான் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒன்றும் தெரியாது. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்துட்டோ, உனக்கு பெரிய லாட்ரி விழுந்திருக்கு, நீ கோட்டீஸ்வரனா போயிட்ட அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இவன் கோட்டீஸ்வரனா போகிறான்னு இவனுக்கு தெரியுதோ இல்லையோ, 4 பேர் தெரியுறான், அவன் லோனை கொண்டு வந்து தரான், அப்படி இப்படி பெரிய காரு பங்களா அப்படி 10 லோன் வாங்கியாச்சு. திடீர்னு ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆகும்? இப்படியே மாடி வீடு போய் மாடிப்படி கீழே படுத்து பண்ணி தான் அந்த வேலையாக போகுது. அந்த மாதிரி மனசில் பெருசாக ஆஹா நம்ம குழந்தைக்கு நல்லது ஏற்பட போகிறது, எல்லாம் ஏற்பட போகிறதுன்னு ஒரு எண்ணம் இருக்குச்சு. திடீர்னு இடி விழுந்தாப்புல காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவன் மனசு எப்படி கலங்கும்? அதுவும் 1 வருஷம் இல்லை, ஏதோ 5-6 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 14 வருஷம். அதுவும் வனவாசங்கிறது சாதாரணமாக. இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு தூரதேசம் போனாலும் ஒன்றும் குறவே இல்லை. நமக்கு வெளியூர்லலாம் போனான்னா நமக்கெல்லாம் வந்து அந்த நாள்லாம் வெளியூர் போகிறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு வடதேச யாத்திரையெல்லாம் போகிறதுன்னா இருக்கிற சொத்துக்கெல்லாம் தியாகம் பண்ணி எல்லாம் தானம் பண்ணிட்டு போயிடுவா. திரும்பி வருவோமோ இல்லையோ, வண்டி தான் திரும்பி வரும். கயைக்கு போச்சு. அப்புறம் நான் பெரியவாளுக்கெல்லாம் சாத்தம் பண்ணாங்கன்னா அடுத்தது பார்த்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். காட்டுக்கெல்லாம் போனால் ரொம்ப கஷ்டம். திரும்பி வருவோம். இன்றைக்கி அப்படிலாம் வித்தியாசம்லாம் போனால் நம்ம போகிறதே தெரியல. எல்லாம் சௌரியமாக வீடியோ கால் பார்த்துட்டு சௌரியமாக இருக்கான். நீங்கள் என்ன காட்டிலேருந்து எங்கே வேணால் டவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான், எங்கே வேணால் ஜம்முன்னு நெட்வொர்க் கிடைக்கிறது, ஜம்முன்னு விதேசமாகவே தெரியல நமக்கு. அப்படிலாம் இல்லையே. 14 வருஷம் காட்டுக்கு போகிறேங்கிறார். நானும் கூட வந்து விடுறேங்கிறார் கௌசல்யா தேவியா. இல்லை அப்போ சொல்கிறார், ஏற்கவே தகப்பனார் ரொம்ப தீன தசையில் இருக்கார், நீ என்னோட வந்துவிட்டியானா அப்போ இந்த கையில் தகப்பனார் ஆட்டுட்டார்னா என்ன ஆக? அப்படி பண்ணக்கூடாது. பத்தி சுஷ்ரூஷை நிச்சயமாக பண்ணணும். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீ அவசியம் பத்தி சுஷ்ரூஷை பண்ண வேண்டியது. அப்போ நான் உன்னோட கூடத்தான் வருவேன்னுட்டா கௌசல்யா தேவியார். பெருமாளோட நான் உன்னோட தான் வருவேன்னுட்டான். ஆனால் பெருமாள் அவ்வளோ சதுரர். அவன் பேசினான்னா அது 2வது பேச்சு பேச முடியாது. அவ்வளோ அழகாக வாக்கு சொல்லுவோம். அவளால் மறுத்து வாக்கு சொல்லவே முடியல கௌசல்யா தேவியாரால். வாஸ்தவம் தான், ஒன்றை நான் என்ன சொன்னாலும் ஒன்றை காட்டுக்கு போகாதேன்னு உன்னை தடுக்கவும் முடியாது. என்னையும் நீ 2வது வார்த்தை சொல்ல முடியாதபடி வாய் போட்டுட்டேன். சரி, நல்ல விதமாக நீ போயிட்டு வரணும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறான் கௌசல்யா தேவியார் பெருமாளுக்கு. அப்படியே ஒரு தாய் உள்ளம், ஒரு தாயார் தன் குழந்தை இடத்துல எவ்வளவு ஒரு பிரீத்தியோடு இருப்பா. 14 வருஷம் காட்டுக்கு போகிறான். அவன் நன்னா இருக்கணும், நல்லபடியாக திரும்பி வரணும், திருப்பி ராஜ்யத்தில் நல்ல விதமாக இருந்து அந்த பத்ராசனஸ்தனா அவங்க பார்க்கணும் அப்படின்னு அன்போட அவனுக்கு எல்லா மங்களும் கேட்கணும். மங்களாசாசனம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு இந்த சந்தர்ப்பம். சொல்கிறா, எம்பாலயதி தர்மம் துவம் திருத்யாச்ச நியமேன ச சவை ராகவசார்த்தூல தர்மஸ்துவாமபிலக்ஷது. நேத்தி நம்ம ஊர் பிரதான மந்திரி 2 நாள் முன்னாடி வந்துட்டு போனபோது இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரபலமாக அந்த மீடியாலெல்லாம் கேட்டது. ஒரு பெரியவர் வந்து
கையை தூக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னார். சவை ராகவசார்தூல தர்மஸ்துவாபிரக்ஷதூன். இது கௌசல்யா சொன்ன வார்த்தை. எவ்வளோ அழகாக சொல்கிறான். நீ எந்த தர்மத்தை நீ காப்பாற்றுறியோ, பெருமாள் எப்படி தர்மத்தை காப்பாற்றுறார்? திருத்தியாச்ச நியமேனச, ரொம்ப பிரீத்தி, திருத்தியான பிரீத்தியான்னு வியாக்கியானம் பண்ணான். ஏதோ கடனேன்னு அனுஷ்டானம் பண்ணுறது கிடையாது. ஐயோ அப்பா எல்லாம் வெய்வாடே, சந்தியாகனம் பண்ணலன்னா அப்பா வெய்வாடே, தாத்தா வெய்வாடே அப்படின்னு. இந்த குழந்தை பாவம் அப்பா வெய்வாடே தாத்தா வெய்வாடே பண்ணுவான். அவா பண்ணுவாளான்னு கேட்டால் அவள் பண்ணியிருப்பாளா, ரொம்ப கஷ்டம். இதுதான் இவா பண்ணுறாள். வேடிக்கையாக கதை சொல்கிறது. குழந்தைக்கு உபநயனம் பண்ணியிருக்கா. வாத்தியார் சுவாமி வந்து சொல்லி வச்சுருக்கார், சந்தியாவதம் சொல்லி கொடுத்துருக்கார். ஆச்சு ஒரு 10-15 நாள் ஆச்சு. திடீர்னு அவருக்கு ஒரு நாள் நல்ல முகூர்த்த நாள், அவருக்கு ஏதோ போகணும். அதனால் இந்த குழந்தைட்ட நீ ஆற்று பெரியவாட்ட கேட்டு பண்ணிக்கோ, நான் நாளைக்கு வரேன், இன்றைக்கி ஒரு நாள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு. இந்த குழந்தை ஐயோ பண்ணலைன்னா இது காப்பா இவா பண்ணுறாளோ இல்லையோ அது பார்த்தாலும் தெரியாது. ஏன்னா மணியா அத்தியாவசியம் வந்தாரா? வந்தார் பண்ணேன் அப்படின்னு. அதனால் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு ரொம்ப ஸ்ரத்தையா காத்தால் 2 தீர்த்து மாடி இன்னொன்று அப்புறம் இட்டுண்டு அப்பாட்ட போயிடுச்சு. அவன் காத்தால் கையை மாட்டிட்டு கோட்டைக்கிட்ட போட்டுன்னு இருக்கான். அப்பா சந்தியாவந்தனம் பண்ணோம். ரெண்டாவது நான் காலங்கால மினியே சொல்லி பண்ணமா, நான் வீட்டுக்கு கிளம்பணும், அதெல்லாம் ஒன்றும் முடியாது, போ அதெல்லாம் முடியாது, இப்போ வந்து கேட்குறேன் படா அப்படின்னு. ஐயோ சரி தாத்தா இருந்தேன், இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், அது ஏதோ 7 மணி 8 மணிக்கு வந்து கேட்டு தாத்தா அப்போ தான் போட காப்பி ஷாட்டோ நியூஸ் பேப்பரை பிரித்து வச்சுட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக இந்த முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரைக்கும் விடாதுக்கு பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். அது போய் தாத்தாட்ட போய் கேட்டு, தாத்தா நான் சந்தியாவதம் பண்ணுவோம், அப்பாட்ட கேட்டேன், இன்னும் மீட்டிங் இருக்குது அதை அப்படின்னு முடியாதுன்னுட்டான். எங்கள் அப்பா ஏதோ சொல்கிறான்டா, அவனுக்கு அதெல்லாம் மறந்து கொடுத்து அப்படின்னு. சரி தாத்தா அது போனால் போட்டோம், நீயாவது சொல்லி கொடுத்தாத்தா அப்படின்னு. இடா உனக்கு 15 நாள் ஆச்சு, இப்போ தான் வாத்தியார் மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு உனக்கே நன்றி மறந்து கொடுத்து, உங்கள் அப்பனுக்கு நான் 40 வருஷம் முன்னாடி போட்டது அவன் மறந்துவிட்டான், எனக்கு 80 வருஷம் முன்னாடி போட்டது எனக்கு நினைவு இருக்குமா? இப்படி இருக்கிறது. இப்படி தர்மானுஷ்டானங்கள் வந்து ஏதோ பயத்தினால பண்ணுறது அப்படிலாம் இல்லை. சொல்ல பிரீத்தியா திருப்தியான்னு சொல்ல, பிரியத்தோட தர்மம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப எம்பெருமான் நமக்கு எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறோம். நம்ம பண்ணுற தர்மானுஷ்டானங்கிறது எம்பெருமானுக்கு நம்ம பகவதாக்யா பகவத் கைங்கரிய ரூபம், பகவன் முகோல்லாச சித்தியர்த்தம், எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் நல்லா மலரணுங்கிறதுக்காக பண்ணணும். அது நமக்காக பண்ணி காட்டுறோம். தர்மஸ்ய ரக்ஷிதா, எப்படி நாம் இருக்கணும், மரியாதா புருஷோத்தமான்னு சொல்லணும். மரியாதானாம் ஹி லோகஸ்ய கர்த்தா காரயிதா ச சஹா. அந்த லோகங்கள் அந்த வரம்புகளெல்லாம் செய்து வைத்து மற்றவாட அந்தபடி நடக்க முடியாது பண்ணுவான். தர்மத்தை எல்லாம் லோகத்துக்கு காட்டி கொடுக்குறான். அந்த எந்த ஒரு தர்மத்தை நீ வந்து ரொம்ப ஒரு பிரியத்தோடு அனுஷ்டானம் பண்ணியோ, நியமங்களோடு அனுஷ்டானம் பண்ணியோ, நியமேன சவை ராகவஷா தூர தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. அந்த தர்மமானது உன்னை காப்பாற்றணும், அந்த தர்மமும் உன்னை ரட்சிக்கணும். சொல்கிறோமே தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை நாம காப்பாற்றினா அந்த தர்மம் நம்ம காப்பாற்றும், அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு முதல் மங்களாசாசனம். அதுக்கு மேலே ஏபிய பிரணவசே புத்திர சைத்தியேஷு ஆயத்தனேஷு ச தேச்சத்வாம் அபிரக்ஷந்து வனே சக மகரிஷி. நீ என்ன சொல்ற? ஏபிய பிரணவசே புத்திர சைத்தியேஷு ஆயத்தனேஷு ச, திருமுத்தங்களில் இருக்கக்கூடிய தேவதைகளை ஒன்று பார்க்கணும். அயோத்தியில் பெரிய பெருமாள் ஒருத்தர் தான் எழுதியிருந்தான்னு இல்லை, இன்னும் எத்தனையோ பெருமாள்கள் எழுதியிருந்தார். அத்தனை திருமுத்தங்களுக்கும் பெருமாள் எழுதி மங்களாசாசனம் பண்ணுவார்.
அந்த அத்தனை பெருமாளையும் சேர்ப்பார் பெருமாள். அத்தனை எம்பெருமான்களையும் திருக்கோயில், பல எம்பெருமான்கள் திருக்கோயில் கொண்டிருந்தார்கள். அந்த திருக்கோயில் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை எம்பெருமான்களும் பெரிய பெருமாள் உட்பட தேசத்துவாம் அபிரக்ஷன், நீ காட்டுக்கு போற, உனக்கு பெரிய பெருமாள் எல்லா விதமான மங்களங்களையும் பண்ணணும். முக்கியமா அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகள் எல்லாமும் உனக்கு நல்லது பண்ணட்டும், மங்களங்களை உண்டாக்கட்டும், உன்னை காப்பாற்றணும். அதுக்கு மேல ஒன்னொன்னு ஸ்லோகம் வாசி சொன்னா நாழியாகும். அர்த்தத்தை மட்டும் சொன்னேன். விஸ்வாமித்ரர் உனக்கு எந்த அஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணினாரோ தந்தாரோ அந்த அஸ்திரங்கள் எல்லாம் உன்னை காப்பாற்றட்டும். அதுக்கு மேல நீ உங்க தகப்பனாருக்கு ரொம்ப சுசூஷைகள்லாம் பண்ணியிருக்க, எனக்கு வேணுங்கிற கைங்கரியங்கள் பண்ணியிருக்க. மேலும் உன்னுடைய சத்தியவாக்கு, சத்தியசந்தத்துவம், உண்மைன்னா அந்த உண்மைப்படி நடக்கக்கூடியது, இந்த மாதிரியான தர்மம், இது எல்லாம் உன்னை காப்பாற்றும். நீ தாயாத்த எங்களுக்கு செய்த இந்த சுசூஷ மாதாபித்ரு கைங்கரியம், உன்னுடைய அந்த சத்தியவாக்கு, இந்த அனுஷ்டான சத்தியவாக்கை பரிபாலனம் பண்ணுறது, இந்த தர்மங்கள் எல்லாம் உன்னை காப்பாற்றட்டும். அண்ணா இது சிரஞ்சீவ, நீ பல்லாண்டு வாழணும் அப்படின்னு. அதுக்கு மேலே தேவதைகள், சாத்தியர்கள் இருக்கக்கூடிய தேவதைகள், விஸ்வதேவர்கள், மருத்துக்கள், மகர்ஷிகள், சில சமயம் என்ன பண்ணுறா, அந்த மகர்ஷிகள்லாம் திருப்பி சொல்கிறான், அவள் அவனை காப்பாற்றணும், அவள் அவனை காப்பாற்றணும். வியாக்கியானம் பண்ணுற கோவிந்தராஜன், அதாவது பிரேமாதிசயத்தாலே இவா அவனை காப்பாற்றணும், இவா அவனுக்கு நல்லதெல்லாம் பண்ணட்டும்னா, இவாள் நாம் இந்த லிஸ்ட்டில் இவாளை ஒரு தடவை சொன்னோம், இவாளை ஒரு தடவை சொல்லலேங்கிற ஒரு நிலையிலலாம் இல்லை, கலங்கி இருக்கா. அதனால் திருப்பி ஏதாதச ஸ்தலேஷு புனருக்தி ந தோஷாய, இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் திருப்பி சொன்னதையே ஏன் திருப்பி சொல்றேன்னு கலங்கி போய் அவன் சொல்ல விட்டுட்டோமோ, அவள்லாம் உன்னை காப்பாற்றணும், அவள்லாம் உன்னை காப்பாற்றணும், திருப்பி சொல்கிறான். எவ்வளோ ஒரு கலக்கமான ஒரு நிலை. தாத்தான்னு எம்பெருமான், விதாத்தான்னு பிரம்மா, இனி எத்தனையோ ஆதித்யர்கள், பூஷா, பகன், அதியமா, எல்லா லோகபாலர்கள், இந்திராதி லோகபாலர்கள் எல்லாரும் உன்னை காப்பாற்றணும். அதுக்கு மேலே இந்த காலத்துக்கு உண்டான அபிமானி தேவதைகள், ருத்துக்களுக்கு பக்ஷங்கள், மாசங்கள், வருஷம், ராத்திரிக்கு உண்டான தேவதை, பகலுக்கு உண்டான தேவதை, இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு ஒரு தேவதை இருக்கும். அந்த காலத்துக்கு உண்டான அபிமானி தேவதைகள்லாம் உன்னை காப்பாற்றட்டும். அந்த ஸ்கந்தன், சுப்பிரமணியன், சோமன், பிருகஸ்பதி, சப்தரிஷிகள், நாரதர் எல்லாரும் உன்னை காப்பாற்றட்டும். எல்லா திக்குகள்லேயும் உனக்கு நல்லது ஏற்படட்டும். அந்த ஒரு திக்குக்கு உண்டான ஈஸ்வரர்கள், திகீஸ்வரர்கள், அவளெல்லாம் நான் சேவிக்கிறேன். அந்த திக்தேவதைகள் எல்லாம் நான் சேவிக்கிறேன், அவள் உனக்கு நல்லது பண்ணட்டும். அதுக்கு மேலே மலைங்கிறதும் ஒரு தேவதா ஸ்வரூபம். அந்த மலைகள், அந்த நதிகள், கடல்கள், அதுக்கு மேலே அந்த கடலுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வருணன், ஜௌஹு அந்தரிக்ஷ ஸ்வர்கலோகம், அந்த அந்தரிக்ஷம், அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிறவா, அந்தரிக்ஷ லோகத்தில் இருக்கிறவா, பிருத்திவியில் பூமியில் இருக்கிறவா, நதிகள் எல்லாம் உனக்கு நல்லது பண்ணட்டும். நட்சத்திரங்கள், உனக்கு நட்சத்திரங்கள்னா அதுக்கு ஒரு தேவதை, மற்ற கிரகங்கள், சந்தியகள் எல்லாம் உன்னை காப்பாற்றட்டும். திருப்பி சொல்ல, ரித்துக்கள், மாசங்கள் எல்லாமே திருப்பி சொல்ல, எல்லாம் வந்து கலக்கத்தால் திருப்பி சொல்றது. அதே மாதிரி ஆதித்யர்கள், தைத்தியர்கள், அவள்லாமும் உனக்கு நல்லது பண்ணட்டும். ராட்சசானாம், பிசாச்சானாம், ரௌத்ராணாம், கூரகர்மணாம், கவ்யாதானாம் ச சர்வேஷாம் மாபூத் புத்திரக தே பயம். காட்டில் ராட்சசாலாம் இருப்பா. ராட்சசால்னா யாருன்னா கேனிபல்ஸ், நரமாம்சம் புஷிக்கக்கூடியவர்கள், பிசாச்சங்கள், இதெல்லாம் வந்து கேனிபல்ஸ், ட்ரைபல் பீப்புள், அதாவது நரமாம்சத்தை சாப்பிடுவான். இவாழ்கிட்டேருந்து ஒரு பயம் உண்டாக வேண்டாம் தான். மாபூத் புத்திரக தே பயம், அவள்கிட்டேருந்து உனக்கு பயம் உண்டாக வேண்டாம், நீ அவளையும் தைரியமாக எதிர்கொள்ளணும். அதுக்கு மேலே பிளவகா என்ன சொல்ல, கொடிய மிருகம்
விலங்குகள் காட்டில் இருக்க முடியோ குரங்குகள், விருஷிகங்கள், தேடு, அதுக்கு மேலே காட்டில் இருக்கக்கூடிய ஈக்கள் அப்படியே ரத்தத்தையே உறிஞ்சிடும். அங்கே இருக்கக்கூடிய கொசுக்கள், பாம்புகள், பூச்சிகள், இந்த காட்டு பூச்சிகள், இதுலேருந்தெல்லாம் உனக்கு எந்த ஒரு ஹிம்சையும் வராது, நல்லா இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய காட்டு யானைகள், சிங்கங்கள், புலிகள், கரடிகள், மேலும் கோரப்பற்கள், காட்டு பன்றிகள், அது மேலே காட்டு எருமைகள், இன்னும் கொம்புடைய கொடிய விலங்குகள், இவர்கள்லேருந்து உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது இருக்கணும். அவன் உனக்கு எந்த ஒரு கட்டத்தையும் கொடுக்காது இருக்கணும். அதுலாம் திருப்பி சொல்கிறேன். நிருமாம்ச போஜனா ரௌத்ராஹா ஏச்சானியே சத்வஜாதையா. நரமாம்சம் சாப்பிடக்கூடிய இந்த கேனிமல்ஸ், அந்த அவாழ்த்தெல்லாம் உனக்கு எந்த ஒரு ஹிம்சையும் வராது இருக்கணும். நான் அவளெல்லாம் வேண்டிக்கிறேன், யாரையும் குழந்தைக்கு எந்த ஒரு ஹிம்சையும் பண்ணாது இருக்கணும் அப்படின்னு நான் அவளெல்லாம் வேண்டிக்கிறேன். ஆகமாஸ்தே சிவாசந்து, நீ போகிற மார்க்கமெல்லாம் உனக்கு மங்களங்கள் உண்டாகணும். சிவாஸ்தே பந்தானசந்து அப்படிங்கிறான் காளிதாசன். அதுக்கு மூலம் இதுதான். ஆகமாஸ்தே சிவாசந்து, உன்னோட போகக்கூடிய மார்க்கங்கள்லாம் நல்ல விதமாக இருக்கட்டும், மங்களமாக இருக்கட்டும், எந்த ஒரு கஷ்டமில்லாத இருக்கணும். சித்தியந்துச்ச பராக்கிரமாக, உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய பராக்கிரமங்கள்லாம் அது சபலமாகணும். அது நீ எந்த ஒரு காரியத்தில் நீ நோக்கி போறியோ, உன்னோட பண்ணுறியோ, அதெல்லாம் உனக்கு வெற்றியோடு ஆகட்டும், சித்தியுடையதாக இருக்கட்டும், உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். ஸ்வஸ்திமான் கச்ச புத்திரங்க, நீ உனக்கு மங்களத்தோடு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், நல்ல விதமாக போய்வா நீ சொல்கிறா. திருப்பி எல்லா தேவதைகள் சொன்னான். குரு சோமஷ்ட சூரியஷ்ட தனதோத யமஸ்ததா பாந்துத்வாம் அர்ச்சிதாராம தண்டகாரண்யம் ஆஷிகம். இந்த மாதிரி தேவதைகள்லாம் உன்னை உனக்கு நான் அவளெல்லாம் சேவிக்கிறேன், அர்ச்சனை பண்ணுறேன், அவள் உன்னை காப்பாற்றட்டும். இதே மாதிரி அக்னி, வாயு, ரிஷி முகங்கள்லேருந்து உண்டான மந்திரங்கள், எந்த ரிஷிகள்டேருந்து எத்தனையோ மந்திரங்கள்லாம் உனக்கு நீ கிரகிச்சிருப்பியே, அந்த மந்திரங்கள்லாம் உனக்கு கை கொடுக்கட்டும் இப்படின்லாம் சொல்லிட்டு, இதி மால்யைஹி சுரகணான் கந்தைஷாப்பி யசஸ்வினி ஸ்துதிபிஷ்டானுரூபாபிஹி ஆனர்ச்ச ஆயத்தலோச்சனா இப்படி சொல்லி நிறைய புஷ்பங்களால் தேவதைகளை எல்லாம் அர்ச்சனை பண்ணி, தேவதைகளுக்கு கந்தங்கள்லாம் சமர்ப்பித்து, அந்தந்த தேவதைகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா, அதுக்கு மேலே ஒரு அந்தணரை வரவழைத்து, ஒரு அந்தணர் மூலமாக ஒரு ஹோமத்தை பண்ணி வச்சு, ஜரணம் சமுபாதாய பிராமணேன மகாத்மனா ஹாவயாமாச விதினா ராமமங்கல காரணாத்துன்னு ஒரு ஹோமம் ஒன்று பண்ணினாலும், ஒரு அந்தணரை ஒரு வரவழைத்து, பெருமாளுக்கு மங்களம் உண்டாகட்டும், காட்டுக்கு போகிறார் அப்படின்னு ஒரு மங்களமாக பெருமாளுக்கு மங்களம் உண்டாகணும்னு சொல்லி ஒரு ஹோமத்தை பண்ணினா, அதில் நெய், வெண்ணிற புஷ்பங்கள், சமித்துக்கள், வெண்கடுகு இதெல்லாம் கொண்டு ஏற்பாடு பண்ணி, அதெல்லாம் அந்த ஹோம திரவியங்களாக அதுக்கெல்லாம் இந்த ஹோமத்துக்கு வேண்டிய சாமான்கள்லாம் ஏற்பாடு பண்ணினா, அந்த அந்தணரும் வீதிப்படி எல்லா கஷ்டங்கள்லாம் நீங்குவதற்கும் எல்லா நன்மைகளும் உண்டாவதற்கும் அந்த ஹோமத்தை பண்ணி, அந்த ஹோமம் பண்ணின அந்த சேஷத்தினால ஒரு பலி சில தேவதைகளுக்கெல்லாம் அது வெளியில் போய் அந்த தேவதை மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு பலியும் சாதித்தார். அதுக்கு மேலே தேன், தயிர், அக்ஷதை, நெய் இவைகளெல்லாம் அது மாதிரி மங்கள வஸ்துக்கள் அதெல்லாம் வச்சு அதன் மூலமாக அந்த அந்த பிராமணாவை கொண்டு ஸ்வஸ்திவாச்சனம் புண்ணியாவாச்சனம் பண்ண சொல்லி ஸ்வஸ்திவாச்சனம் பண்ண செய்தா. அதுக்கு மேலே அந்த இந்த ஹோம காரியங்கள்லாம் பண்ணின அந்த அந்தனுக்கு வேணுங்கிற அளவுக்கு பூரி தட்சிணை பண்ணி, அவர் நிறைய தட்சிணையை பண்ணி அவர் சந்தோஷம் பண்ண வச்சு, அதுக்கு மேலே பெருமாளை பார்த்து சொல்கிறா, கிமா என் மங்கலம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கதே விருத்ரநாசே சமவத்து தத்தே பௌத்து மங்கலம். விருத்ராசுரனை அழிக்க இந்திரன் முற்பட்ட காலத்திலே அவனுக்கு எல்லாரும் சேர்த்து என்னென்னலாம் மங்களாசாசனம் பண்ணினாலும், என்னென்னலாம் மங்களத்தை ஆசாசனம் பண்ணாலும் அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும். அதே மாதிரி என் மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பேத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பௌத்து மங்கலம்.
தன்னுடைய தாயான வினத்தை அவருடைய சகலத்திரமான கத்ருவிடத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற காலத்தில் அந்த அடிமைத்தலையிலிருந்து தன்னுடைய தாயை விடுவிப்பதற்காக அமிர்தத்தை எடுத்துன்னு வர பெரிய திருவடி நாயனார் கிளம்பினார். அப்படி கிளம்பிய பொழுது வினத்தை பெரிய திருவடி நாயனாருடைய தாயாரான வினத்தை என்னெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினாலும் அந்த மங்களம் எல்லாம் உனக்கு உண்டாகட்டும். அதே மாதிரி அமிர்தத்தை திருப்பார்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு அப்போ போறச்சே அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு அந்த அமிர்தத்தை சம்பாதிச்சுட்டு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த அமிர்தத்தை உண்டாக்குறதுக்கு அந்த திருப்பார்கடலை கடைய போகிற காலத்தில் அதித்தியானவள் இந்திரனுக்கு என்னென்னலாம் மங்களம் பண்ணாலும் அந்த மங்களம் உண்டாகட்டும். இல்லைன்னா அமிர்தமாக சம்பாதிச்சுட்டு அந்த அசுராளோட யுத்தம் பண்ண போகிறச்சே இந்திரனுக்கு என்னென்ன மங்களங்கள்லாம் அந்த அதித்தி தேவத்தை கல்பனம் செய்தாலும் அந்த மங்களங்கள்லாம் ஆசாசனம் பண்ணாலும் அது உனக்கு உண்டாகட்டும். அதே மாதிரி எம்பெருமான் இந்த உலகங்களை எல்லாம் அளந்த பொழுது த்ரீன் விக்ரமான் பிரக்கிரமத்தோ விஷ்ணோர் அமித தேஜசா, எம்பெருமான் இந்த உலகங்களை எல்லாம் அளந்தருடைய காலத்தில் அவனுக்கு எல்லா தேவதைகள் எல்லாருமாக மற்றவாழ்ல என்னென்னலாம் மங்களங்கள் பாடினாலும் அந்த மங்களம் உனக்கு அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு அந்த மங்களம் எல்லாம் உனக்கு உண்டாகணும்னு சொல்லி எல்லாரும் உனக்கு திருப்பி எல்லா ரித்துக்கள் சாகரங்கள் தீவுகள் எல்லா திக்குகள்லாம் உனக்கு மங்களங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி மங்களங்கள்லாம் ஆசாசனம் பண்ணி இதிபுத்திரஸ்ய சேஷாம்ச கிருத்வா சிரசி பாமினி அந்த ஹோமம் பண்ணின இருக்கக்கூடிய அந்த சேஷமாக இருக்கக்கூடிய அக்ஷதையை தன்னுடைய குழந்தையான பெருமாள் சிரஸில் சேர்த்து அக்ஷதாசீர்வாதம் பண்ணி அதுக்கு மேலே கந்தேஷ்சாப்பி சமாலபிய அந்த சாத்துப்படி அந்த தேவதைக்கு ஹோமம் பண்ணி அந்த சேஷமான அந்த சாத்துப்படியை பெருமாளுக்கு திருவேணி முழுக்க பூசி விட்டு அதுக்கு மேலே ஓஷதீம் சாப்பி சித்தார்த்தாம் விஷல்யகரணீம் சுபாம் சகார ரக்ஷாம் கௌசல்யா மந்திரி அபிஜாச்ச ஒரு மூலிகை விஷல்யகரணின்னு ஒரு மூலிகை. விஷல்யகரணின்னா எங்கேயாவது ஏதாவது ஆயுதம் பானங்களை செலுத்துகிறா காட்டில் விஷம் தோச்சு அந்த வாயில் அம்பினுடைய வாயில் விஷத்தை தோச்சு அது போட்டுட்டானா அது அம்பு வாய் போய் நம்ம தைச்சுடும். அப்போது அது நல்லா இருக்க சதையாக உள்ளுக்குள்ளேயே போய் சில சமயம் தொலைச்சிடும். உள்ளே போய் வெளியில் எடுக்க வராது. மேலே இருக்கிற அந்த மூங்கில் எடுத்து உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற அம்பு வாய் உள்ளுக்குள்ளேயே தைச்சிடும். அதை எடுக்கிறதுக்கு அது சல்யம்னு பேர். விஷல்யகரணின்னு ஒரு மூலிகை. அந்த மூலிகையை பெருமாளுடைய திருக்கையில் கட்டி விட்டாலும் சகார ரக்ஷாம் கௌசல்யா அதை ரக்ஷையாக கட்டி வச்சான். இது உனக்கு இருக்கட்டும். அது என்ன அழகாக சொல்ல ஓஷதீம் சாப்பி சித்தார்த்தாம் விஷல்யகரணியும் சுபம். 4 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலாம். சித்தார்த்தாம் இது நல்லா டெஸ்ட்டாக அதை வீதியை ஒத்தா இருக்கா, எங்கேயாவது யாராவது ஏமாற்றி விடுறான் நாட்டு வந்து கிடக்கார அப்படின்னு இல்லாதக்கு யாருக்காவது 2 குத்தி வச்சு அவன் லேப்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த நாளில் டெஸ்ட் பண்ணி போகிறதா வெளியில் வரதா பார்த்து சித்தார்த்தாம் அப்படின்னு வைக்க எவ்வளோ பரிவோட காரியம் பார்த்துருக்கான். அந்த விஷல்யகரணிங்கிற அந்த மூலிகையை ஏதோ வேறோ இருக்கும் மூலிகை ஏதோ அதை கையில் ரக்ஷையாக கட்டினாலாம், மந்திரங்கள்லாம் சொல்லி கட்டினாலாம். அதுக்கு மேலே கடைசியில் என்ன பண்ணா, இதீவ சாஷு பிரதிபூர்ணலோச்சனா சமாப்பிச்ச ஸ்வஸ்தியனம் யதாந்தி. இது மாதிரி ஸ்வஸ்தியனம்லாம் நல்லா பண்ணி கண்ணும் கண்ணீருமா ஸ்வஸ்திவாச்சனம் பண்ணி நன்னா இருக்கணும் ஆசீர்வாதம் மட்டும் பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் புனఃப்புனச்சாப்பி நிபீடிய சஸ்வதி. பெருமாளை பிரதட்சிணமாக வந்தாலும் தான் பெருமாளை பிரதட்சிணமாக அதுவே அவருக்கு ஒரு மங்களமாக இருக்கும். தன் குழந்தையே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு உனக்கு எல்லா மங்களமும் இருந்தாலும் அதெல்லாம் அந்த நாட்டில் ஒரு மங்களம். பெருமாளுக்கு நாம் பிரதட்சணம் பண்ணுறது கூட இருக்கே, அதுவே பெருமாளுக்கு ஒரு மங்களம்.
இது அடுத்ததுக்கும் சேர்த்து இது ஒரு இது அடுத்ததுக்கு ஒரு தொடர்பு ஒன்று உண்டு. அதனால் இப்போ சொல்கிறேன். பலரடியார் முன்பருடையங்கிற இடத்துல ஒரு வீட்டில் ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்பட்டது. அதாவது முன்காலத்தில் திருவரங்கம் திருப்பதிக்கு ஒரு ஆபத்து, ஏதோ இந்த ஸ்ரீரங்கஸ்ரீயை பொறுக்காதவாள் அவளால் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு ஒரு ஆபத்து வந்துடணும் அப்படின்னு பெரிய நம்பிகள் சொல்கிறோமே. ஆங்கில ஈ ஸ்மெல்ட் அ ராட் அப்படின்னு சொல்கிறோமே. அந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்னு அவருக்கு தோன்றிது, அவர் தெரிய வருது. அதனால் பெருமாளுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணணும், இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இந்த திருவரங்கம் திருப்பதிக்கு ஒரு மங்களம் உண்டாகணும் அப்படின்னு எம்பெருமானாட்ட போய் என் பின்னோட ஒருத்தர் வரணும், அது இவன் பின்னோட நாம் போகிறதா அப்படின்னு நினைக்காதவாட ஒருத்தரை கொடுக்கும் அனுப்பிச்சு வைக்கும். ஆரை தருவேன்னு சொன்ன கூரத்தாழ்வாரை தந்தால் ஆகாதுன்னு பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வாருமாக பல்லாண்டு பாடிட்டு திருவரங்கம் திருப்பதியை பிரதட்சமாக வந்து அப்படி இந்த நம்ம ஊருக்கு ஒரு மங்களத்தை உண்டாக்கினாங்க. அது மாதிரி பிரதட்சணமாக வர்றதுங்கிறது வந்து ஒரு மங்களம். அப்படி பிரதட்சிணம் செய்வ சகாரா இப்படி பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினாள் கௌசல்யா தேவியா. இது ஒன்று. அதுக்கு மேலே சம்பிரதாயத்தில் இது பெருமாள் காட்டுக்கு எழுந்துள்ளும் காலத்தில் கௌசல்யா தேவியார் பண்ணின ஒரு மங்களாசாசனம். அந்த ஒரு தாய் உள்ளம் நன்னாக தெரிகிறது. சகஜமான ஒரு பிரீத்தியோட அந்த ஒரு பரிவோட செய்த ஒரு மங்களாசாசனம். அடுத்து ஜட்டாயு மகாராஜர் தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்நேகிதர், பெருமாளுக்கு பித்ருதுல்யர். பெருமாள் காட்டுக்கு போன போது அங்கே இவரை பார்த்த உடனே ஜட்டாயு மகாராஜரை பார்த்த உடனே அப்போ சொல்கிறார், தன்னை அவரை அறிமுகப்படுத்திக்கிறார். நான் உங்கள் தகப்பனாருக்கு ஸ்நேகிதர், நீங்கள் இங்கே இந்த காட்டில் இங்கே சௌக்கியமாக இருக்கலாம். நீரும் இளைய பெருமாளுமா எங்கேயாவது வேட்டையாட போனேன்னா நான் விராட்டி சீதாதேவியாரை நான் என் பொண்ணுவான்னு நான் அவளை காப்பாற்றுறேன், அவளை நான் ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஒரு தசரத சக்கரவர்த்தியை இழந்த ஒரு குறைவு இல்லாதபடி அந்த ஒரு பித்ருஸ்தானத்தில் இருந்து அவளை வந்து நோக்கி கொண்டிருந்தவர் ஜட்டாயு மகாராஜர். அது எப்போதுமே அந்த ஒரு மங்கள திருஷ்டி, ஜட்டாயு மகாராஜருடைய மங்கள திருஷ்டி பெருமாள் பேர்லையும் இளைய பெருமாள் பேர்லையும் பிராட்டி பேர்லையும் அதிலிருந்தே அந்த மங்கள திருஷ்டி உண்டு. அது முதல் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்தே அந்த மங்கள திருஷ்டி இருந்தது. ஆனால் இங்கே முக்கியமாக அந்த ஒரு மங்கள திருஷ்டி அது நன்னா வெளிப்பட்டது அப்படிங்கிறது எப்போனா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான். பெருமாளும் இளைய பெருமாளுமா பிராட்டியை தேடிட்டு வரா. பெருமாள் கலங்கியிருக்க, ரொம்ப கலங்கியிருக்க. பிராட்டியை காணுமே ஏன்னா பிராணேபியோபி கரியசி அப்படின்னு பிராட்டி எடுத்து தன்னுடைய உசிரியை வச்சிருந்த உசிரை காட்டும் ரொம்ப பெரியவோ பிராட்டியை காணுமே, காட்டில் இப்படி ஆயிடுதே அப்படின்னு நதியை கண்டாயோ மரமே கண்டாயோ ஒவ்வொன்றா கேட்டுன்னு கலங்கிட்டு வர தூரத்தில் இந்த ஜட்டாயு மகாராஜர் குத்துயிராக இருக்க. ராவணனோட பிராட்டியை கவர்ந்து செல்லக்கூடிய ராவணனோட யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் தன்னுடைய பிராணனை தியாகம் பண்ணி இருந்தாலும் பெருமாளுக்கு அந்த விஷயத்தை சொல்லணும் இல்லைன்னு நாம் சொல்லலைன்னா யாரும் சொல்கிறதுக்கு மனுஷா இல்லைன்ட்டு அந்த பிராணனை தரிச்சிருச்சுண்டு ஒரு சொல்வா இல்லையா, ஆமாம் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பிராணனை உசிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அது உண்டா அப்படி இருக்குமான்னு கேட்டால் நாம் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுமா, அப்படி பிடிச்சி வச்சுக்க முடியுமா, அந்த தசைக்கு நம்ம வந்தால் முடியுமா, இப்போ எதுவும் முடியுமா முடியாதா, நாம் இங்கே உட்காந்து பட்டிமன்றம் ஆராய்ச்சி பண்ணிட்டு முடியாது. அந்த வில் பவர்னு சொல்லுவா இல்லையா, சில சமயங்கள் இருக்கும். நான் ஒரு காரியம் பண்ணணும்னு அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் அவளுக்கு வரைக்கும் அந்த பிராணம் தரிக்கும். சில பேர் சொல்லுவாள் என்னமோ அவளுக்கு ஆசை, சில சமயம் பிராணம் போகவே போகாது.
எல்லாம் பல்சு கில்சு எல்லாம் போயிடும் என்னமோ, ஆனால் பிராணம் மட்டும் போகலை. என்ன ஆசையோ என்னவோ தெரியல இவாளுக்கு. அந்த பூமியை ஏதோ போய் அந்த தேசத்தை போய் பார்க்கணும்னு அவள் நினச்சிட்டு இருப்பா. அதில் அவளுக்கு போய் வாழ பாசு அந்த போய் ஊருக்கு போய் பார்க்க முடியாது. அங்கே ஏதாவது நம்ம ஊர் நம்ம தாத்தா கொடு தாத்தாலாம் இருந்தாலும் ஊருக்கு பார்க்கணும்னா யாரோ அந்த ஊருக்கு போய் அந்த மண்ணை கிட்ட எடுத்துகிட்டு வந்து காலில் குழைச்சி இதில் விட்டானா அதுக்கப்புறம் பிராணம் போகும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருந்ததுன்னா சட்டுன்னு போகாது. ஆனால் சில விஷயங்கள் நாம் சொல்லணும்னா அந்த வில் பவரில் அந்த பிராணனை தரிச்சு வச்சுருக்காரு. ஆனால் புத்துயிராக இருக்காது. குத்துயிர்னு சொன்னால் எல்லாம் ஆல்மோஸ்ட் பிராணம்லாம் போயிடுது. கொஞ்சமாக பிராணம் கொஞ்சமாக ஊசல் ஆடிட்டு பெருமாள் விஷயத்தை சொல்லணும்னு. ஆனால் பிராட்டியை பிரிஞ்ச கலக்கம் பெருமாளுக்கு. தூரத்தில் மகாராஜரை ஜட்டாயு மகாராஜரை பார்த்துட்டு ஐயோ ஏதோ இந்த பொல்லாது ஏதோ ஒரு ராட்சசம் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய கழுகு உருவத்தை எடுத்துன்னு வந்து பிராட்டி சாப்பிட்டான், இவனை கொல்றேன் பார் அப்படின்னு தான் பெருமாள் வர. பிராட்டி பிரிஞ்ச இந்த கலக்கத்தில் என்னன்னு புரியல அவருக்கு. அதுக்கப்புறம் இல்லை இது ஜட்டாயு மகாராஜர் தான் தெரியுது. அப்போது இந்த விஷயத்தை சொல்லணும். பிராட்டி ராவணன் கவர்ந்து விட்டான்னு விஷயத்தை சொல்லணும். ஆனால் இந்த விஷயத்தை சொன்னால் பெருமாள் இப்படி பிராணம் தரிச்சு அவர் பிராணனுக்கு உத்தரவாதம் உண்டா? அவர் பிராணனை தரித்து கொள்வரா? அதனால இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்ற ஜட்டாயு மகாராஜர். ஏன்னா ஜட்டாயு மகாராஜர் இவாள்னா இருக்காடு, இந்த வானரங்கள் ஜட்டாயு மகாராஜர் இது எல்லாருமே தேவதாம்சம் பொருந்தியவர்கள். அதாவது பிரம்மா என்ன சொல்றான்னா, பெருமாள் அவதாரம் பண்ண போற ராவணனை வதம் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் அவருக்கு சககாரம் பண்ணுறதுக்காக ஒரு அந்தந்த வானரங்கள் இடத்துல உங்களுடைய ஒரு தேஜஸ்னால ஒரு சந்ததியை உண்டாக்குங்கோ பெருமாளுக்கு சககாரம் பண்ணுறதுக்கு. அவதாரம் ஷீரே அப்படின்னு ஒரு பாட்டு ராம்நாடு கேட்குறேன். அந்த மாதிரி மகாராஜர் பிரம்மாவுடைய ஏதோ அப்படின்னு நினைக்கிறேன். அவரே ஏதோ அதுவும் தேவதாம்சம் தான். அதனால பெருமாள் இந்த ராவணாதி சம்ஹாரம் பண்ணணும், இந்த துஷ்ட நிகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அவதாரம் ஏற்பட்டிருக்கு. அந்த காரியம் இன்னும் நன்னா நடந்தாகணும். விராட்டியத்துக்கு கவர்ந்து போயிட்டான்னு சொன்னால் பெருமாள் தன் பிராணனை துறந்தார்னா என்ன ஆகுது? அவதார காரியம் தடைப்பட்டு போயிடும். ஆனால் பெருமாள் முதல்லையே பிரதிஜை பண்ணி வந்திருக்கார், நான் 11,000 வருஷம் இந்த நிலவுல இருந்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணி நல்லவர்களை எல்லாம் காப்பேன், தீயவர்களை அழிப்பேன் அப்படின்னு பெருமாள் பிரதிஜை பண்ணின ஒரு அவதாரம். அதனால அத்தனை 11,000 வருஷ காலம் பெருமாள் இருக்கணும். அவர் சங்கல்பம் பண்ணி அந்த சங்கல்பம் பொய்க்காமல் பெருமாள் அத்தனை வருஷ காலம் இருக்கணும். பிராட்டியை பிரிஞ்சே பெருமாள் மனசை தளர விட்டுவிடக்கூடாது, தன் பிராணனை துறந்து விடக்கூடாது பெருமாள். அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றார்? யாம் ஓஷதீவிவ ஆயுஷ்மன் அன்வேஷஸ் மகாவனே சாதேவி மமச பிராணாக ராவணேன உபயம் ஹிருதம் அப்படிங்கிற சொல்ற. இந்த காட்டில் நீ பிராட்டியை தேடின்னு வர. எப்படி தேடுற? ஒரு பெரிய காட்டில் ஒரு மூலிகை செடியை தேடுமா போல நீ தேடுகிற. யாம் ஓஷதீமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே. அப்படிப்பட்ட அந்த தேவியாரையும் என்னுடைய பிராணனையும் இது மேற்கொண்டு சொல்லணும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஆயுஷ்மன், நீ பரிபூர்ண ஆயுஷோட நீ இருக்கணும். நீ என்ன ஆயுஷ் சங்கல்பம் எத்தனை நாள் இருக்கணும் நீ சங்கல்பம் பண்ணிட்டு இந்த நிலவுக்கு வந்து சேர்ந்துருக்கியோ அத்தனை ஆயுஷோட நீ இருக்கணும். ஆயுஷ்மன் ஆயுஷ்மன் அப்படின்னு மங்களாசாசனம். நீ பல்லாண்டு வாழணும், நீ ஆயுஷ்மானா இருக்கணும், முழு ஆயுஷோட நீ இருக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்தை முதல்ல சொல்லி பல்லாண்டு வாழிட்டு, அப்படிப்பட்ட அந்த தேவியையும் என்னுடைய பிராணனையும் ரெண்டுத்தையும் ராவணேன்னு உபயமுகத்தம். இந்த ராவணங்கிற துஷ்ட பய அவன் அபகரித்து கொண்டு சென்றான். பிராட்டி அபகரித்தான், என்னுடைய உசிரியும் அபகரித்தான். அவர் அந்த பிராட்டிக்காக நான் யுத்தம் பண்ணினேன், என்னோட உசிரியும் அபகரித்து விட்டான். அதாவது
இப்போ சந்தேகம் வேறு பண்ணுறாங்களோ, ஐயோ இந்த கழுகு தான் பிராட்டி சாட்டுத்தோ அப்படின்ட்டு அப்படி நினைக்காதே. 2 பேர் உயிரையும் அவன் அபரிச்சுட்டு போயிட்டான். என்னையும் எடுத்து போயிட்டான். 2 பேர் உயிர்னா உனக்கு உயிராக இருக்கக்கூடிய பிராட்டி, என்னோட உயிர், 2 பேரையும் அவங்க ராவணன் அபாரிச்சு போயிட்டா. நீ ஆனால் ஒரு உசுரை தரிச்சு வச்சுக்கணும், ஆயுஷ்மன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதாவது பெருமாள், ஏன்னா பெருமாளுடைய திருவுள்ளம் அறிந்தவர் ஜட்டாயு மகாராஜன். என்ன சொல்லுவான்னா, ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த நாளில் நிறைய பேர் சொல்லுவோம், நாமெல்லாம் கூட ஐயோ நீ இல்லைன்னா என்னால் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாதே அப்படின்னு நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பிராமணியமெல்லாம் பார்க்கக்கூடாது. சில காலங்களில் நாம் சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அதுக்கு பிராமணியம்லாம் தேடிட்டு இருந்தால் அது காலம் செல்லாது. அதெல்லாம் விவாக காலே ரதி சம்பிரயோகே சர்வதனாபஹாரே பிராணாத்தியே சர்வதனாபஹாரே விப்ரசிஜாத்தே ரித்தம் வதேயு பஞ்சாங்கிருதான்யாஹு அபாதகானின்னு சாஸ்திரம் நமக்கு அபியோனிக்கை பண்ணியிருக்கு. 5 காலத்தில் நாம் வந்து போய் சொல்லலாம் அப்படின்னு. ரதி சம்பிரயோகேன்னு பர்த்தா பாரியோட ஏகாந்தமாக இருக்கிற காலத்தில், ஏன்னா எனக்கு ஒரு 8 கல் பேசரி வைரத்தில் போட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோற்றுறது. அதுக்கு என்னடி இப்போ 8 கல் பேசரின்னு இப்படி சொல்கிறேன், உனக்கு அடிக்கே பண்ணி போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் அப்படியே உண்மையாக நண்பின்னு கேட்க முடியுமா? அப்போ நான் விட கேட்பா, நான் உங்களுக்கு தீபாவளி போனஸ் வந்திருக்கேன், எனக்கு ஒரு அட்டிக்கை பண்ணி போடுறேன். எதுவும் அன்றைக்கி சொன்னால் அதை இன்னுமா நினைவச்சிருக்கேன் நீ. அந்த மாதிரி நாம் சொல்லுவோம், ஐயோ அந்த பிரிஞ்சா என்னால் இருக்கவே முடியாதே இல்லை நாமும் சொல்கிறது உண்டு. அப்புறம் இவனே கைன்னு பார்த்து முதல்லலாம் அப்படி சொல்லியிருக்கோம், உன்னை பிரிஞ்சா என்னால் ஒரு நாடு இருக்க முடியாதுன்னா, அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இவனே பாட்டு ஒரு இவன் என்ன ஊர் பிறந்தாத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், இன்னும் டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் நான் தானே ஏசியில் ஒரு புக் பண்ணி கொடுத்தேன், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் புக் பண்ணிட்டேன், ஃப்ளைட்லேயே ஒரு டிக்கெட் புக் பண்ணி நான் இவனே அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அப்படி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம போல தான் பெருமாளா, நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம் அப்படின்னு சும்மா வார்த்தையில் ஜாலம் காட்டினார், பந்தல் போட்டார். அவளை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட நான் வாழ மாட்டேன்னு. அப்புறம் பிராட்டி பிரிஞ்சு எத்தனையோ வருஷ காலம், 1000 வருஷ காலம் வாழ்ந்தார். 1000 கணக்கு வருஷம், 10,000 வருஷம் சொல்கிறேன் தெரியல, 1000 10,000 சந்தேகம். ரொம்ப காலம் இருந்தேன், ரொம்ப காலம். பிராட்டி பிரிஞ்சு ஒரு க்ஷணம் இருக்க மாட்டேன்னா. பிராட்டி என்ன சொன்னால், மாசாதூர்தம்னு ஜீவேயும், ஒரு மாதத்துக்கு மேலே நான் ஜரிச்சிக்க மாட்டேன்னா திருவடியில். அந்த இடத்துல சொல்லாது, திருவடிட்டேன்னு வார்த்தை சொல்லிட்டு வரிசையெல்லாம் இந்த வார்த்தை வருது. திருவடிட்ட இப்போ பெருமாள்கிட்ட சொல்லு, இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே நான் வந்து ஜீவிக்க மாட்டேன். ஊர்துவம் மாசான ஜீவேயம், ஊர்துவம் மாசான ஜீவேயம்னா என்ன பெரிய ஒரு மாதம் தரிச்சிருப்பாளன்னா அவள் சிரஞ்சீவிச்சு. அவன் ஒரு மாதம் ஜீவிச்சிருக்கேன்னு சொன்னாளா அப்படின்னா, இன்னும் ஒரு மாதம் ஜீவிச்சிருப்பா, என்ன எத்தனை நாள் வேணால் ஜீவிச்சுடுவான். அவளை தெரிஞ்சு என்னால் ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியல. என்னவோ பெரியவர் நீ ஆயுசோடு இருக்கணும்னு எனக்கு மங்களாசாசனம் பண்ணிவிட்டேன், நான் உசிரை பிடிச்சி நிற்கிறேன். அப்போ சொல்கிறேன், நான் ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணம். அவளை தெரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட என்னால் இருக்க முடியல. ஏன் இப்படி இருந்தார் அப்படின்னா, பெரியவர் சொல்லிட்டாரே அவருக்காக. ஏன்னா பெருமாள் அவனுடைய சுபாவம் என்ன, பெருமான் சுபாவம் எப்படின்னா, தன் வார்த்தையை பொய்யாக்கிண்டு தன்னுடைய அடியாருடைய வாக்கை மெய்யாக்கக்கூடியவன் அவன். சத்தியம் விதாதும் நிஜபக்த பாஷணம் அப்படின்னு பாஷிதம். அப்படின்னு தன் வாக்கியம் பொய்யா போட்டும், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா ஆயுதமும் எடுப்பான். பீஷ்மர் சொன்னார், ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு, அவரோட வாக்கியத்தை பொய் உண்மையாகும் அப்படின்னு. நிபுணர் தன் வாக்கியத்தை பொய்யாக்கி தன்னுடைய அடியாருடைய வாக்கியத்தை மெய்யாக்கக்கூடியவன். அதனால் அவருடைய வார்த்தையை கட்டுப்பட்டு தன் ஆயுஷ் தரிச்சு வச்சிருந்தான். அப்படி இந்த ஆயுஷ்மன் ஒரு பதம் இருக்கே, அது அவ்வளோ பெரிய வாக்கியம். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். இதனால் சம்பிரதாயத்தில் ஜட்டாயு மகாராஜனுக்கு பெரிய உடையார்னு விபதேசம், பெரிய உடையார்னு விபதேசம் நம்மளுடைய சம்பிரதாயத்தை. இது முழுக்க நான் ஜட்டாயு மகாராஜன் தான் சொன்னேன் இந்த உபதேசம் முழுக்கவே. ஏன்னா கடைசியில் சொல்லணும், இந்த பெரிய உடையார்னு அவருக்கு விபதேச சம்பிரதாயத்தில். ஏன்னா என்றைக்குமே நம்ம சம்பிரதாயத்தில் பெரியங்கிற ஒரு அடைமொழி இருக்கே, அந்த அடைமொழி மங்களாசாசனத்தை சூச்சகமாக இருக்கும்.
மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் நீ பொங்கும் பரிவாரே வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்று பெயர். இவர் திருநக்ஷத்திரத்தாலே மூத்தவர் கிடையாது, பெரியவர் கிடையாது. திருநக்ஷத்திரத்தாலே மூத்தவர் பொய்கை ஆழ்வார் தான். இருந்தாலும் பொங்கும் பரிவு மற்ற ஆழ்வார்களிடத்துல பரிவு இருந்தது எம்பெருமான் இடத்துல. ஆனால் ஏதோ ஒரு அளவில் பொங்கும் பரிவு, இந்த பொங்கும் பரிவினாலே வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்று பெயர். அதே போல இவருக்கும் அந்த பெருமாளுக்கு அந்த மங்களாசாசனம் பண்ணினத்தாலே அந்த பெரிய உடையார் அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டது. சுவாமி உபன்யாசம் தெரிவித்தார், பெரிய ஜீயர் என்று தெரிவித்தார். மணவாள மாமனியோட சம்பிரதாயத்தில் பெரிய ஜீயர்னு திருநாமம். இருந்த நாள்லாம் மங்களாசாசன பலராகவே எழுந்துள்ளிருந்தார். ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது பரமம் தாம தேஜோனிதானம் பூமா தஸ்மின் பவத்து குஷலீ கோபி பூமா சகாயः திவ்யம் தஸ்மை திஷது விபவம் தேசிகோ தேசிகானாம் காலே காலே வரவரமுனிஹி கல்பயன் மங்களானி. அப்படி அந்தந்த உச்சிதமான காலங்களில் காலே காலே வரவரமுனிஹி கல்பயன் மங்களானி அப்படின்னு பெருமாளுக்கு உச்சிதமான அந்தந்த சந்தர்ப்பங்களில் பெருமாளுக்கு பல்லாட்டு பாடி நித்திய தினசரியிலே மங்களாசாசனம் கிருத்வா தத்ர தத்ர யதோச்சிதம். ஒரு இந்த திருவரங்கம் திருமுத்தம் இது கோவிலுக்கு எழுத்தருளி ஒரு சன்னதியிலையும் பெருமாளுக்கு அந்தந்த பெருமாளுக்கு உச்சிதமாக மங்களாசாசனம் ஸ்ரீவரம் அப்படின்னு இருக்கு. அதனால் அப்படி மங்களாசாசன பலராகவே எழுந்தருளி இருந்தார். அதனால் அவருக்கு பெரிய ஜீயர் அப்படின்னு சொன்னார். கீழியும் ஒரு ஐதிஹ்யம் சொன்னேனே இந்த பெரிய நம்பி விஷயமா, அதில் அங்கேயும் பார்க்கணும் பெரிய நம்பின்னு. எத்யபி பெரிய நம்பி எம்பெருமானாருடைய ஆச்சாரியர்களில் திருநக்ஷத்திரத்தாலே மூத்தவர் பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி பெரிய அந்த ஆச்சாரிய மேச்சனம் பக்தரானால் சுத்தத்தை வச்சு திருநக்ஷத்திரத்தாலே மூத்தவர்னு அதில் தெரியுது. அதில் பெரிய நம்பி திருக்கோட்டியூர் நம்பியை காட்டும் பெரிய நம்பி திருநக்ஷத்திரத்தில் மூத்தவர் தான் தெரியுது. இருந்தாலும் இந்த திருவரங்கம் திருப்பதிக்கு இப்படி ஒரு மங்களம் செய்தருளினார், அந்த பெருமைக்கு அவருக்கு குறைவு கிடையாது. அதனாலே அவர் பெரிய நம்பின்னு கருத தகுந்தவரே. இந்த மங்களாசாசன பழக்கமும் அவருக்கு உண்டு, அந்த சாதிஷ பெருமையும் அவருக்கு உண்டு. அதனால் சம்பிரதாயத்தில் இந்த பெரிய பெரியன்னு ஒரு அடைமொழி எழுதுறோமே அப்படின்னா இந்த ஒரு மங்களாசாசன பழக்கத்தை காண்பிச்சு கொடுக்குறது. அது அப்படி இவர் பெரிய உடையாரான பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். ரொம்ப ஒரு ஆங்கிலம் சொன்ன ஒரு குரூஷியல் கட்டம். ரொம்ப ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் இவர் பண்ண ஒரு மங்களாசாசனத்தால் பெருமாள் தரிச்சிட்டார். இல்லைன்னா பெருமாள் என்றைக்குமே நிராசரா ஐயோ பிராட்டியை காணுமேன்னு அப்படியே காணனை துறந்தாலும் துறந்திருக்கலாம் இல்லையா. ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான தருவாயில் இவர் பண்ணின மங்களாசாசனம் பெரிய. அதுக்கு மேலே சுக்ரீவ மகாராஜர் பண்ணின மங்களாசாசனம் அது ரொம்ப இதுவும் நல்ல பரிவு. இதெல்லாம் நல்ல ஆபத்காலம், காட்டுக்கு போகிற காலம், பிராட்டியை இழந்த காலம். ஆனால் சுக்ரீவ மகாராஜர் மங்களாசாசனம் பண்ண காலத்தை பார்க்கணும். விபீஷ்ணாழ்வான் சரணம்னு பெருமாளை வந்து அடைந்தான். பெருமாளை தஞ்சம்னு நினைத்து பெருமாளை இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்தான் விபீஷ்ணாழ்வான். அந்த சந்தர்ப்பத்தில் விபீஷ்ணாழ்வானை கை கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு தலை நின்று பாதாடுற மகாராஜா. அது அவ்வளோ பெருமாளுக்கு விபீஷ்ணாழ்வானாலே ஏதாவது ஆபத்து வந்துடுவான் அப்படிங்கிற அந்த கலக்கம். இந்த அந்த கட்டத்தை பார்க்கலாம். அதுக்கு அதாவது நம்முடைய ஏதோ ஸ்ரீராமாயண ஸ்லோகம் வாசிச்சா ஒன்றும் அர்த்தமெல்லாம் சாதாரணமாக ஏதோ 40 வருஷம் போயிடும். இந்த அபயப்பிரதான சாரத்துக்கு பெரியவாச்சாம்பியோட வியாக்கியானம், அந்த வியாக்கியானம், அந்த ஸ்ரீசூக்திகள், அதுக்கெல்லாம் விண்ணெல்லாம் முன்னோகிலே அதை பார்த்தா தான் அந்த மகாராஜனுடைய திருவுள்ளம் அவ்வளவு அழகாக தெரியுது. அவ்வளவு அழகாக வைக்கிறாங்க. யாரோ ஒரு ஆங்கிலேயன் சொன்னான், we were roaming in the forest as apes when the Indians were in the height of their civilization அப்படின்னு சொன்னான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு வியாக்கியானம். அதாவது லிட்ரரியாக பார்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் வெறும் லிட்ரரி மட்டும் அது ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் கிடையாது. இல்லை, அவ்வளோ அந்த ஹிருதயம் சுக்ரீவ மகாராஜுக்கு அத்தனை எண்ணம் இருந்ததுங்கிறது அவ்வளோ அழகாக காட்டியிருக்கு. வெறும்
ஸ்ரீராமாயண வாசிச்சா தெரியவே தெரியாது. ஒரு வருஷ காலம் தங்கி எம்பெருமானார் பெரிய தலைவர் நம்மிடத்தை இந்த அர்த்தங்கள் எல்லாம் கிரகிச்சான்னு சொன்னான். இது ரொம்ப ஸ்ரீராமாயணனுக்கு ஒரு திராட்சா பாகம் கடலை பாகம் சொல்லும். ரொம்ப சுலபமாக சாதாரண ஒரு கொஞ்சம் சம்ஸ்கிருத வாசிவாடுகள்லாம் அப்படியே வாசிட்டே போனால் அர்த்தம் புரிஞ்சுடும். இது என்ன இருக்குது இதில் தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ அர்த்தம் அதில் புரிஞ்சிருக்கு. அத்தனை அர்த்தங்களையும் பெரிய போயிட்டு கிரகிச்சார். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுஷம். அது எல்லாம் அந்த பக்தி வெள்ளம் பெருகி எம்பெருமானாரிலிருந்து பெருகி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்ட்ட தங்கி அத்தனையும் பெரியவாச்சாரிட்ட அதெல்லாம் ஈடுபடுத்தி வைத்தார், பட்டோலை செய்து வைத்தார். ஆனால் அப்பே தீட்சிதர்கிட்ட ஒரு சமயம் சொன்னாலாம், நீ இது ஸ்ரீராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுவேன்னா, ஐயோ அந்த சோழியை அத்தனை சாரத்தையும் எடுத்துட்டு போட்டானே, சோழியை சுவைச்சு உமிழ்ந்து சக்கைன்னா இருக்கு, நான் இனிமேல் எந்த சோழத்துக்கு இருக்கு அப்படின்னு அந்த வியாக்கியான சக்கரவர்த்திங்கிற அந்த பெருமை சேர அத்புதமான வியாக்கியானம். அவ்வளோ அது தனியாக அனுபவிக்கணும். ஏதோ சங்கிரகமாக சொல்கிறேன். வீஷ்ணாழ்வான் லங்கேஸ்வரியத்தை லங்கையை விட்டுட்டு நிராலம்பரமான ஆகாசத்தில் வந்து நிற்கிறான். கஸ்தையேவும் வியதிஷ்டத்தான்னு வந்து ஆகாசத்தை வந்து நின்று அந்த வானர முதிரைகள் நேராக போய் பெருமாளை தஞ்சமடையில வானர முதிரைகள் பார்த்தீங்கன்னா வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமாள் திருப்பாதம் பண்ணியும் வேணும். ஆகையினால வானர முதிரைகள் அந்த அவள் இருக்கிற இடத்துல வந்து நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், அவன் வந்து அவன் வரான் வானர முதிரைகள் முன்னாடி ஆகாசத்துக்கு வந்து நிற்கிறான். வந்து வரச்சே எப்படி வந்தாலும் உட்பபாத்த கதாபாணி சதுர்த்திஸ்தக ராட்சசைன்னு தன்னோட அவனுக்கு ரொம்ப வாழ்ந்தப்பட்டவா 4 ராட்சசால் இவன் புறப்பட்டான். அவனோட அவன் 4 பேரும் வந்து சேர்ந்தான். அவளோட வந்து சேர்ந்தான். அவங்க சொல்கிற தமாத்ம பஞ்சமம் திருஷ்டுவா சுக்ரீவோ வானராதிபா வானரை சக துர்தர்ஷா சிந்தையாமாச புத்திமா. இந்த வியாக்கியானம் ஒரு ஸ்லோகத்து வியாக்கியானம் ரொம்ப அழகான வியாக்கியானம். தனியாவில் 4 பேரோட சேர்ந்து வந்திருக்கான். அப்போ சுக்ரீவகான அவன் பேர் சுக்ரீவன் தானே. சுக்ரீவனை கிரீவானா கழுத்துன்னு அர்த்தம். சுக்ரீவனா அழகிய கழுத்துடையவன். இங்கே பிள்ளை திருநறை அரையர் தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சுக்ரீவன்னா அவன் பேரை சொல்லலை இங்கே. ஷோ இப்படி ஆகாசம் இருக்கிறானே, பெருமாளுக்கு என்ன ஆபத்து பண்ணப்பா அவன் உண்டாக்க வந்துட்டானோ, இந்த பெரிய ராட்சச வேஷத்தோடு வந்துருக்காங்க. ராட்சசன்னா வந்திருக்கான் அப்படின்னு தூக்கி இப்படி பார்த்தாராம். அந்த கழுத்தை தூக்கிட்டு இந்த மகாராஜா பார்க்கச்சே அந்த கழுத்தில் இந்த சோபை பெருமாளுக்கு அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பரிவும் அப்படி கழுத்தை இப்படி இட்டுட்டு ஒரு ராஜானா கம்பீரமாக இப்படியே அப்படி பார்க்காது. இப்படி அப்படி ராஜானா சாதாரணமாக எப்படி இருப்பான், யாரோ வந்தா யாரோ பண்ணா நம்ம என்ன ராஜா மாதிரி அப்படியே இருப்பான். அப்படி இல்லை, அந்த பரிவெல்லாம் தோத்து முடியும். ஐயோ இப்படி நிற்கிறானே அப்படின்னு கழுத்தை தூக்கி பார்த்த அந்த அழகு, அது சுக்ரீவா. தமாத்ம பஞ்சமம் திருஷ்டுவா சுக்ரீவோ வானராதிபா. அவனுக்கு பரிவுங்கிறது எப்படி வந்ததுன்னா, ஏதோ நாம ஷாட்டுங்கிட்டுன்னா இருந்தா போதுங்கிற எண்ணம் இல்லை அவனுக்கு. இந்த வானரங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அவளுக்கும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணம். ஏன்னா இந்த வானரங்களுக்கு அதுகள் தங்க உசிர ஃபுல்லா மதிச்சதுகள். ராகவார்த்தே பராக்கிராந்தாக நப்ராணே குருத்தே தயா. பெருமாளுக்கு எல்லா தங்க பிராணனே முன்னாடியே தியாகம் எடுத்துகள். பெருமாள் நம்ம உசிர் என்ன உசிர், பெருமாளுக்கு ஜெய ஏற்படணும். அதனால இந்த தங்கள் பிராணனை புல்லா மதிக்கிறதுகள் இந்த வானரங்கள்லாம். வானர முதிரைகள்லாம் தங்கள் பிராணனை புல்லா மதித்தார்கள். ஐயோ இவாளையும் சேர்த்து காப்பாற்றுறது பெருமாள் இருக்கக்கூடிய பரிவு வானரங்கள் அளவும் சென்னபடி. இவாளையும் சேர்த்து காப்பாற்றமே நம்ம வானராதிபனாச்சு அப்படின்னு அந்த வானரை துர்தர்ஷகனா நல்ல பராக்கிரமசாலி, அபிபவனியன், ஒத்தராலே இவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் வானரை சக சிந்தையாமாச புத்திமான், நல்ல பராக்கிரமசாலி, நல்ல புத்திமான். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நல்லா ஆலோசனை பண்ணி இவன் அப்படி வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் தானே அதுக்கெல்லாம் உண்டான உபாயங்களை தேர்ந்தெடுக்க வல்ல கெட்டிகாரன் தான். இருந்தாலும் வானரை சக சிந்தையாமாச அந்த கலக்கம் இவ்வளவு தன்னிடத்துல இவ்வளவு பராக்கிரமம் இருக்கு, நல்ல புத்திசக்தி இருக்கு, இருந்தாலும் ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு வானரங்களோடு சேர்ந்து ஒரு
கலந்து ஆலோசனை பண்ணினான். வானரை சக சிந்தையாமாச, என்ன சொன்னா, சிந்தையாமாச புத்திமான், நல்ல புத்திமானாகையினால, நல்ல பிரசஸ்த புத்தி உடையவனாக, தன்னுடைய புத்தி மறந்தான், தன்னுடைய பராக்கிரமத்தை மறந்தான், அவளோட ஆலோசனை பண்ணினான். என்ன சொல்ற, நல்ல புத்திமத், புத்திமான்னா என்ன, புத்திமத்துவம் நாம கிம் அப்படின்னு சொல்ற. அதாவது பெருமாளுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோன்னு கலங்கினானோ இல்லையோ, அதுதான் அவனுடைய புத்திமத்துவம். நல்ல புத்தினா என்ன, புத்திமானா நல்ல புத்தி உடையவன். நல்ல புத்தினா என்ன, பெருமாள் நம்ம வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த கலக்கம் ஏற்பட்டது, அதுதான் நல்ல புத்தி. அப்படி கலங்கின பிற்பாடு அப்படி சொல்றது உண்டான்னா, சம்ஸ்பிருஷம் ஆசனம் சௌரே மகாமதி உபாவிஷத்து. விதுராழ்வான சொல்லச்சு மகாமதினா, தன் திருமாளிகையில தன் கையால இட்ட ஆசனத்தை தொட்டு பார்த்தார் விதுராழ்வன். சம்ஸ்பிருஷன் ஆசனம் சௌரே, கண்ணனுக்கு இட்ட ஆசனத்தை, தன் கையால் இட்ட ஆசனத்தை தொட்டு பார்த்தாராம் விதுராழ்வன். ஐயோ அந்த பொய்யாசனம் இட்டானே சபையில இந்த துரியோதனன், அவன் சோத்த ஷாட்டு இருந்திருக்கோமே, நமக்கு நாமே அறியாதுக்கு அது மாதிரி புத்தி வந்துடுமோ. சில பேருக்கு அது மாதிரி உண்டு. இவனுக்கு ரொம்ப நல்ல பணக்காரனாக இருப்பான், சின்ன வயசில் ஏதோ பழக்கங்கள் வந்துடும், எங்கேயாவது யாராத்துக்கு போனால் எத்தையாவது எடுத்துகிட்டு வந்துடும். அவாத்தில் கோடிக்கணக்காக சொத்து இருக்கும், எங்கேயாவது போனால் ஒரு வெள்ளி உதிரணி எடுத்துன்னு போட்டுட்டு வந்துடும். இது சில வியாதி மாதிரி ஒரு கூட ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நாம் என்னமோ நல்லவன் தான், பெருமாளுக்கெல்லாம் கண்ணனுக்கு எல்லாம் நல்லது தான் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருப்போம். இவன் சோத்த சாப்பிட்டோமே அந்த தோஷம், அன்ன தோஷம் வந்து சேர்த்துடுமே. நாம் எது நம்மே அறியாது ஏதாவது பொய்யாசம் இட்டோமோ தெரியலையே, நான் தொட்டு பார்த்தானா மகாமதின்னு வியாசர், அதுதான் மகாமதித்துவம், அதுதான் நல்ல புத்தி. அதே மாதிரி இவனும் பெருமாளுக்கு என்ன வந்துடுவோம் கலங்கினானே, அதனால புத்திவானானா. சிந்தைத்வா முகூர்த்தம் தூ, இந்த துஷப்தத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதாவது முதல்ல ஆலோசனை பண்ணிடலாம். சிந்தைத்வானா இங்கே நிச்சயாந்தமான ஒரு சிந்தனம். ஐயோ இவன் சாதாரணமாக இவன் ஒற்றன் கற்றனும் கிடையாது, ஒற்றனோ கிடையாது, தூத்தனோ கிடையாது. அவளோட ஒரு ஆலோசனை சிந்தைத்வா முகூர்த்தம் தூ. ரொம்ப நான் மந்திர ஆலோசனை பண்ணுறேன்னு அவன் நிற்கிறாங்க, நான் உட்காந்து தீர்க்கமா நீ சொல்லு தேவ சாய்க்கான்னு இப்படி இருந்தால் தேவ சாய்க்கன்னா அப்புறம் போயிடும். காலையில் வேடிக்கையாக சொல்லுவாள். முதல்ல இந்த ட்ரெயின் கொண்டு, இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் வந்து இல்லையோ, இந்த சோத்து பார்க்கணும்னு ஊர், இப்போ நம்ம மேல்மருவத்தூர்னு சொல்கிறோமே, அது பக்கத்தில் சோத்து பார்க்கணும்னு ஊர். இந்த சோத்து பார்க்கத்தில் அந்த ஊரில் பக்கத்தில் பையன்பாடின்னு ஒரு கிராமம், அந்த ஊரில் இருக்கிற சிஸ்டர் அவாடுக்கெல்லாம் ஏரி காத்த ராமர் தான் குலதெய்வம். முதலாந்தரத்தில் ஏதோ பழைய நாளில் வண்டி கட்டிட்டு போகிறது, நடந்தே போகிறது, இப்படிலாம் இருந்தது. இந்த மாதிரி ட்ராம் விட்டுருக்கா அப்படின்னு கழிப்பிட்டு சட்டுன்னு போகிறது அப்படின்னு, சரி நாம் போகலாமே, பெருமாள் சேர்க்க போகலாமேன்ட்டு எல்லாம் அங்கே இருக்கிறவாள்லாம் 4 பேர் ஸ்திரீகள் புருஷா எல்லாமா மடி செஞ்சு வச்சுட்டு அவள்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தாலாம். வந்தால் டிக்கெட் வாங்கியாச்சு, ட்ராம் போய் ட்ராம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினும் வந்தது. வந்தால் அவள் சொல்கிறானா, சாதாரண வண்டி வந்து நின்றுது, யாராவது வயசான ஒருத்தர் தேவரேடா அப்படின்னா, வயசு பெரியவர் தேவரேடா அப்படின்னா, ஆமாம் நான் என்ன வயசுலாம் தெரியுமா, நான் என்ன வாசியெல்லாம் விட்டேனா, தேவர் இவர் இருக்காரு நல்லா ஏதாவது நல்லா சமமாக பண்ணினவர், நல்லா செலக்ஷனாக கனப்பாட்டி, சுவாமி தேவரேடா அப்படின்னா, அடி என்ன வேதத்தையே வாசி வீணா போகிறேன், இது மாதிரி நல்லா அருளிச்சை நல்லா முழுக்க சமக்கிரமாக ஓதி நான் சாஸ்திரங்கள்லாம் வாசி, இவர் தான் இருக்கார் பெரிய பண்டிதர், இவர் தான் முதல்ல ஏறணும். சாதாரண மாட்டு வண்டிலாம் அப்படின்னா பெரியவாழ்லாம் இப்படி வழக்கம்னா பெரியவா ஏறின பிற்பாடு, அப்புறம் சின்ன வாழலாம் பிற்பாடு ஏறும், முந்தி அடிச்சு நாம் முன்னாடி போகிறது கிடையாது. அந்த மாதிரி இப்படி தேவரேடான்னு சொல்லிட்டோம். ஒரு பக்கம் ஸ்திரீகள்லாம் நின்றுட்டுருக்கா, புருஷா ஏறட்டும் அப்புறம் நாம் ஏறிக்கலான்ட்டு. இப்படி தேவரேடான்னா கடைசியில் வண்டி போட்டு, வண்டி போனது இவாளுக்கு பெரிய, இந்த ஸ்திரீகள்லாம் பேசிக்கலாம், வண்டி போனது அவளுக்கு ஒன்றும் பெருசாக வருத்தம் இல்லையா. இந்த ஒரு ஸ்திரீ இன்னொருத்தர் அவளை பார்த்து சொல்லலாம், அடி செங்கமலம் நம்ம ஊரில் 2 மாடு போட்டுவோம், இந்த வண்டி நிதானமாக போகும், ஒரு மாடு கூட போட்டதை இந்த வண்டி இவ்வளோ வேகமாக போகிறதேடி
வண்டி போகிறது கூட ஆச்சரியம் இல்லை, ஒரு மாடே கூட்டவே அந்த வண்டி இவ்வளோ வேகமாக போகிறதே நாடம் சொல்ல தேவராளன்னா அப்புறம் வண்டி போய்டும். அந்த மாதிரி இந்த மாதிரி வாழலாம் உட்காந்து ஆலோசனை பண்ணியிருந்தானா அப்புறம் காரியம் போயிடும், அவன் ஏதாவது பண்ணிடுவான். ஆனால் சிந்தைப்பா முகூர்த்தம் வந்து சீக்கிரமாக ஆலோசனை பண்ணி அந்த துஷத்தை சொல்கிறான், ஐயோ இவன் கண்டிப்பாக பெருமாள் ஆபத்தான் பண்ண வந்துட்டான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டான். இந்த துஷத்தை அதை காட்டுறது முன்னாடி தசைக்கும் இப்போது தசைக்கும் வேறுபாட்டை சொல்லுது. வானரான்ஸ்தான் உபாசா அனுமத் பிரமுகான். இங்கே பார்க்கணும் எல்லா வானரங்களையும் பார்த்து அனுமான உத்தேசி முக்கியமாக அவர் அதுக்கு உத்தேசித்து மகாராஜா வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா மற்றவாழ்லாம் ஏதோ அந்த காலத்தில் வரைச்சி எல்லா சமயம் சரி பண்ணுறேன்பா, காரிய காலத்தை கையை பிரிச்சுருவோம். இவன் தான் ரொம்ப பராக்கிரமசாலி, பெருமாளுக்கு நல்லது பண்ண முடியுமா, அவரை முக்கியமாக வச்சு உத்தேசித்து அனுமத் பிரமுகான் சர்வான் இதம் வச்சனம் உத்தமன்னு சொல்கிறார். அந்த வச்சனம் விபீஷணாழ்வான் துஷ்டன்னு சொல்கிற வார்த்தை தான் உத்தமம். அதுக்கெல்லாம் வைக்கணும். அதாவது சிறந்த அதாவது உத்கிருஷ்டம் உத்கிருஷ்டதரம் உத்கிருஷ்டதமமான பெருமாளை நதிய வந்தான். அதாவது இவன் பாதகன் ஏதோ எதிரி வந்தான்னு சொல்றது அது உத்கிருஷ்டமான வார்த்தையா. அஸ்மானத்து நம்மை நடிய வந்தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது உத்கிருஷ்ட தரம். நமக்கெல்லாம் உயிர் பத்தாகக்கூடிய பெருமாளை நடிய வந்தான்னு சொல்றதுக்கு அது உத்கிருஷ்ட தமம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலே சொல்ல என்ன வார்த்தை சொல்லலாம், ஏஷ சர்வாயுதோபேதா. அவன் உட்பப்பாக கதாபாணின்னு ஒரு கதையை எடுத்துட்டு வந்தான். ஏஷ சர்வாயுதோபேதா, எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வந்துட்டானே அப்படின்னு ஒரு கதையை எடுத்துட்டு வந்தான். அந்த ஒரு பெருமாள் மேல இருக்க பரிவு ஒரு ஆயுதத்தை எடுத்துருந்தான். சாதாரண ஒற்றனா வரமா ஏதோ தூதனா வரமா ஆயுதத்தை தூக்கிட்டு வருவானா, ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு அக்கம் பக்கத்தில் ஏதோ சண்டை சச்சரவு இருக்கும், எந்த ஒரு வார்த்தை இருக்கேன்னுட்டு இவர் ஒரு ஆத்து சுவாமி ஏதோ கரிகாத்து எடுத்துட்டு இருப்பார் ஆத்துல, அந்த கத்தியோட இப்படி போயிருப்பார். அந்த பக்கத்தாத்துல வந்த சுவாமிக்கோ வதைவளுக்கு ஏதோ வார்த்தை, ஐயோ என்னை போட்டு இப்படி அடிக்கிறாரே யாரையும் மனுஷா கேட்கறது இல்லையான்னு அந்த மாதிரி சொல்லியிருப்போம். அப்படி வாசலுக்கு வந்திருப்பான். இவர் என்னன்னு கையில் இந்த கத்தியோட போயிருப்பார். ஐயோ என்னை கொல்ல வந்துட்டாரு, அறுவாடை தூக்கிட்டு வந்துட்டார். அவாத்து கத்தி சித்த பெருசா இருக்கும், என்ன கொல்ல வந்துட்டார் அப்படின்னு சொன்னது உண்டு. அந்த மாதிரி சில சமயங்களில் அந்த பேர்ட்ஸ் முன்னாடி டிடியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. இந்த குழந்தைகள் ஒரு பலூனை ஊதி உடைக்கும், ஊதி அதை போட்டுன்னு உடைக்கும். ஐயோ அங்கே யாரும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு தான் பெரிய ஏதோ கலவரம் வந்துடுத்து, நிறைய பேர் சென்று போயிட்டால் நிறைய துப்பாக்கி சூடு நடந்தது, 50 பேர் போயிட்டா 100 பேர் போயிட்டான்னு கடைசியில் போலீஸ் வேலையே வந்துட்டு ஒன்றும் இல்லை, குழந்தை பலூன் உடைச்சிருக்கும். அந்த மாதிரி அந்த கலக்கம் ஏஷ சர்வாயுதோபேதா. இன்னொன்று வியாக்கியானம் பண்ண சர்வாயுதம்னா அது ஒன்றும் இல்லை. சர்வாயுதோபேதான்னா பெரிய அஞ்சலின்னு கையை கூப்பிடுவான். பெருமாள் அப்படியே மயங்கி போடுவார். இவன் துஷ்டனே மனசில் அவன் திருவுள்ளத்தை படவே படாது, பெருமாளை தஞ்சம்னு புகுந்துடுவான். அப்புறம் பெருமாள் இவனை ஏற்றுடுவார், அவ்வளோதான் போயே பிடிச்சிக்கணும். அதுதான் பெரிய ஆயுதம் சர்வாயுதோபேதா. இவ்வளோ நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சதுர்பி சஹ ராட்சஸ் 4 பேரோடு வந்திருக்கான். தன்னந்தனியாக வந்தானா, ஒரு தூத்தன்னா தனியானா வருவான். சதுர்பி சஹ 4 பேரோடு வந்திருக்கான். ரொம்ப அதிக பேரோடு வந்தானா ஆட்டுருவான். அதனால் ஒத்தனா வந்தால் தூத்தனா ஒத்தனா வருவான். அப்படி இல்லை, 4 பேர் பரிமித்தமா. அதுவும் எப்படி இவன் மட்டும் இல்லை, ராட்சசை இவனை போல குரூரனா இருக்கக்கூடியவா ராட்சசாள். இவனும் ராட்சசோ பேதி ஜம்மு இருக்கிறானே பஷ்யத்வம். உங்கள் கண்ணை கொண்டு பாருங்க, நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பாருங்க. பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் சம்சயா. நம்ம எல்லாரையும் கொல்லத்துக்கு வந்திருக்கான். நம்ம எல்லாரையும் கொல்லத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஒத்தனால எல்லாரையும் கொல்ல முடியுமானா, நமக்கெல்லாம் உயிர் பத்தா இருக்கக்கூடிய பெருமாள் அணியை வந்திருக்கா. அதனால நாமும் தொலைச்சோம். இது சந்தேகமே இல்லை, சம்சயா, இது சந்தேகமே இல்லை. இவன் ஒற்றனா, இவன் தூத்தனா அப்படி சந்தேகமே இல்லை. இவன் நிச்சயமா சந்தேகமே இல்லை அப்படின்னு கலங்கி போய் சொல்கிறார். வானரங்களோட வார்த்தை சொல்கிறார் சுக்ரீவ மகாராஜர். அதுக்கு மேலே விபீஷணன் நான் வந்து ராவணனுடைய தம்பி, இது மாதிரி அவனுக்கு நல்ல வார்த்தை விளையாட்டு கவர்ந்துட்டான், வாண்டான் தப்பு காரியம் பண்ணாதே, மாத்தாங்க ஆசைப்படாது, நல்ல வார்த்தை சொன்னேன், அதை கேட்கலை. அதனால் என்ன அவன் அவமானம் பண்ணான், அவனை விட்டுட்டு நான் பெருமாளே தஞ்சம்னு நான் இங்கே வந்து சேர்ந்தேன்னு சொன்ன உடனே அதுக்கெல்லாம் அப்போ சொல்கிறார் ஏதத்து வச்சனம் சுத்வா. அங்கே ஒரு துஷப்தம் போட்டான். முன்னாடி இருந்த வரைக்கும் ஐயோ வந்திருக்கான் அப்படின்னு தான் தெரிஞ்சது. சரி இவன் வரத்துக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட போய் இவனை ஏதோ நான் எப்படியாவது இவனை வந்து விளக்கணும், பெருமாள்கிட்ட கிட்ட போகாதபடி பண்ணிடணும்னு வச்சுருந்தேன். இப்போ இவன் என்ன இருக்கான், நான் பெருமாளையே கஞ்சமடைய வந்தேன்னு சொல்லிட்டானோ இல்லையோ.
ஏதத் வச்சனம் சுத்வா தூ, இந்த வச்சனத்தை கேள்விப்பட்டோடனே மகாராஜர் வேறுபட்டார். ஐயோ, இவன் பெரிய சரணாகத்தின்னு வந்துட்டானே இவர். எவன் சொல்றான், நிவேதேத மாம்ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. அவர்கிட்ட சொல்லுவா, பெரிய வியாக்கியானம் எழுதலாம். அதனால அவரை நேத்துப்பார வைப்பாரான்னு நீங்க ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். சர்வலோக சரண்யர், அந்த குலத்தில் பிறந்தவர் எல்லாரும், ரகுகுலத்தை பிறந்தவர் யாரும் சரணம் இருந்தால் அவளை கைவிட மாட்டா. அதுக்கு மேலே பெரிய மனசு அவருக்கே உண்டு. மகாத்மன்னு சொல்லணும். ஐயோ, சரணாகதி அப்படின்னு வர்றதுக்கேன்னு சொல்கிறானே, பெருமாளுடைய ஏத்துண்டா என்ன பண்ணுறதுங்க? ஏத்து வச்சனம் சுக்ரீவோ லகு விக்ரமா, ஓட்டமும் நடைவா எழுற பெருமாளுக்கு இடத்துக்கு ஓட்டமும் நடைவா எழுறாங்க. இந்த வார்த்தை பெருமாள் திருச்செவியில் பட்டுவிடக்கூடாது. இங்கே இருந்தவங்க இந்த 10 அடி தள்ளி போய் ஏற்றுக்கோங்கன்னு நம்ம சொல்லிட்டாங்க. இல்லை, இங்கேயே குரல் கொஞ்சம் பெருசாக பெருமாள் திருவடியில் திரும்ப, அதாவது அவன் வார்த்தை அந்த சவுண்டு டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் போய் சேர்ந்துடுங்கிறாங்க. ஐ ஷுட் டீச் பெருமாள் பிஃபோர் இஸ் சவுண்ட் ரீச்சஸ் பெருமாள். அந்த லகு விக்ரமா அப்படி நினச்சிக்கிறான். லக்ஷ்மணஸ்யாகிரதோ ராமம் சம்ரப்தம் இதம். இளைய பெருமாள் ஏதோ அப்படி ஒரு காரியமாக அப்படி போயிட்டு வரேன்னு முக்கியமான விஷயம் இப்படி எழுதியிருக்க. இளைய பெருமாளை முன்னிலையில் வச்சுட்டு வார்த்தை சொல்கிறேன், பரவலன்னு சொல்கிறேன். ஏன்னா இளைய பெருமாள் தான் பரதாழ்வான் ராஜ்யத்தை தேவருக்கு கை கொள்ளணும் ஏற்றுக்கணும்னு சொல்லி வச்சேன். ஐயோ, பரதனை வந்து கொண்டுடணும், தேவரை கொல்லத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு பரதாழ்வானே சங்கித்தவர் இளைய பெருமாள். அந்த இளைய பெருமாள் நம்ம போல வருதான். அவர் தான் பெருமாள் திருவிழுக்கிற ரொம்ப பெருமாளுக்கு நல்ல பரிவு உண்டு. இளைய பெருமாள் பால்யாத்தில் பற்றி சுஸ்மிதா, நம்ம பெருமாள் கூட அப்படி இப்படி சரணாதி அது இதுன்னு சொல்லி நம்ம வார்த்தையை தட்டி கழிச்சுடுவார். அதனால இவரை வச்சுட்டு சொன்னா தான் நம்ம வார்த்தை விளைச்சலும். அதனால தேவருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த காரியம்லாம் இப்போ எழுதிக்க அப்படின்னு லக்ஷ்மணஸ்யாகிரதா அப்படின்னு அப்புறம் பெருமாள் நிறைய வார்த்தைகள் சொல்றார். அதனால இப்போ எல்லாம் சொல்கிறாருன்னா தேவர் ரொம்ப முன்ன மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், மந்திராலோசனை பண்ணணும், இனிமேல் போர் ஈடுபட்டதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒற்றர்கள் எல்லாம் அனுப்பத்துலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பத்ரந்தே வானராணாம்ச பத்ரந்தே பரேஷாஞ்ச பரந்தப்பா சொல்கிறார். பத்ரந்தே நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும். இந்த மாதிரி வந்திருக்காங்க, விபீஷணன் ஒருத்தன் வந்திருக்கான், உனக்கு நன்னா இருக்கணும், வானர சேனைக்கெல்லாம் நன்னா இருக்கணும். பரேஷா இளைய பெருமாள் எல்லாருக்கும் நல்லது நன்மை உண்டாகணும். இதுதான் முக்கியமானது. பத்ரந்தே உங்களுக்கு நல்லது உண்டாகட்டும். வெறும் சுருக்கமாக 5 நிமிஷத்தை முடிச்சு விடுறேன். ஏன்னா இந்த ராட்சசாலாம் இருக்காளே, நம்ம அவளை நம்ப முடியாது. அவள் வேணுங்கிற ரூபம் எடுத்துப்பா, நல்லவ மாதிரி வருவான், மறைஞ்சிருந்து யுத்தம் பண்ணக்கூடியவா. அதனால் வஞ்சனமாக ஒரு செவ்வை போர் அறியாதவர்கள் வஞ்சனமாக யுத்தம் பண்ணுவா. அவளை ஒரு நாள் நம்ம அவளை நம்பக்கூடாது. தேசு ஜாத்துன விஸ்வசேரி, ஒரு சமயமாக அவளை நம்பப்படாது. அவள் 1000 சரணாதி பண்ணாலும் நம்பப்படாது. அங்கே தான் சொல்கிறேன், தேசு ஜாத்துன விஸ்வசேரி, 1000 சரணாதி பண்ணாலும் நம்பப்படாது. ரணிதி ராட்சசேந்திரஸ்ய, இவன் வந்து நிச்சயமாக அவனால் அம்சத்தை யாரோ ஒரு ஒற்றன் நம்மளை என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கான். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அனுப்பிரவிஷ்ய சோஸ்மாசு பேதம் புரியாத சம்சயம். நம்மகிட்ட நல்ல நம்ம கோட்டிகளே புகுந்து நல்ல மாதிரி சரணாகத்தன்னு வந்து சேர்ந்து நமக்கே புத்தி பேதத்தை உண்டாக்கிடும். நமக்கு நமக்கும் நல்லா பக்கத்தில் இலை போட்டு ஷார்ட் இருக்கோம். இன்னைக்கு 2 பேருக்கு ஆக விட்டாதி பண்ணிட்டோம். இல்லை நாம் சங்கல்பம் பண்ணிட்டு அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் இதே மைத்திரியோடு நாம் இருப்போம் அப்படின்னு நாம் சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தாலும், அதுவா ஸ்வயமே வைஷர் சித்திரம் ஆசாத்திய புத்திமான் அனுப்பிரவிஷ்ய விஸ்வஸ்தே கதாச்சித் தரே. சரி, இவா 2 பேரும் நம்ம என்ன பண்ணாலும் இவாளுக்கு புத்தி பேதம் பண்ண முடியாது, இவா மத்தியை மாற்ற முடியாது, இவா 2 என்னைக்கும் நட்போடத்தான் இருப்பான்னு அவன் தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னான். பார்ப்பான், நல்ல வளைய சந்தர்ப்பமாக பார்ப்பான். பார்த்து அவனே தேவதைக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை உண்டாக்கிடுவான். சித்திரம் ஏதாவது நல்ல வெடிகார நல்ல சித்திரம் ஆசாத்திய பார்த்தா அப்படி நல்ல அவனாக பார்த்து இவள் லுக் அவுட் ஃபார் சம் நோக்கோல், ஏதாவது எந்த சந்தர்ப்பம் வீக் பாயிண்ட் ஏதாவது ஒன்று கிடைக்கதான் பார்த்துட்டுவான். பெரிய நம்ம நம்பி காலர் கழுத்த இருப்போம். விஸ்வஸ்தே கதாச்சித் பிரகரேதபி, நாம் அவன்கிட்ட நம்பிக்கை கொண்டிருக்க சமயத்தை நம்மனா நம்மளுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கிடுவோம். அதனால் நாம் எந்த பலத்து அவன்கிட்டே நமக்கு பெரிய ராவணனோட யுத்தம் பண்ணுறதுக்கு அவன்கிட்டே நமக்கு பெரிய ஒரு சகாயம் கிடைக்குமே. நான் ராட்சசாலோடு வந்திருக்கா, ராட்சசால்கிட்டே நான் 5 நிமிஷம் வந்திருக்கா, நமக்கு ஒரு சகாயமாக இருக்குமேன்னு சொன்னால் யார் எந்த பலத்தை வேணால் கொள்ளலாம். ஆனால்
சர்வமேத பலம் காரியம் வர்ஜயித்வா துஷத் பலம். எதிரிகிட்டேருந்து வந்த ஒரு பலத்தை மட்டும் நாம் வந்து விஸ்வசிக்கவே கூடாது. எதிரிகிட்டேருந்து வந்த ஆளை நமக்கு பெரிய பலமாக இருக்கும் நாம் அது கொள்ளவே கூடாது. உங்களுக்கு அது தெரியாது இல்லை, ராஜநீதி நல்லா அறிந்தவர் தான் நீர். 14 வருஷம் இப்போ ராஜ்யம் வச்சோம், பார்க்காத்தாலும் சில மறந்துருப்பேர். அதனால சொல்கிறேன். அதனால் இவன் வந்து ராவணனாலே சொல்ல பிரகிருத்தியா ராட்சசோ ஹேஷா பிராதா அமித்ரஸ்ய தே பிரபோ ஆதனஷ்ட ரிபோ பக்ஷா கதம் அஸ்மின் ஹி விஸ்வசேத்து. இவனை எப்படி நாம் நம்புறது? என்னமோ நான் நல்லவா, நான் ஒரு தஞ்சமாக வந்திருக்கேன்னு சொல்கிறான். இவன்ட்டு நம்பவே கூடாது. இவன் இயற்கையிலே ராட்சசன். அதுக்கு மேலே ராவனுடைய தம்பி அவன்கிட்டேருந்து வந்திருக்கான். தேவரை திருத்தேவியாரை கவர்ந்தவன். இவனை நம்பவே கூடாது. இவன் எப்படி நாம் சொல்கிறது? இவன் ராவணன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். இவனை நிச்சயமாக இவன் நிகிரகிக்கணும். இவனை நிகிரகம் பண்ணணும். இவனுக்கு அனுகிரகமே பண்ணக்கூடாது. இவனுக்கு குட்டில புத்தி, வக்ர புத்தி தான் இவனுக்கு. அதனால் ராவணனாலே அனுப்பி வைக்கப்பட்டவன் மறைஞ்சிருந்து தேவரை அழிச்சுடுவான். திருப்பி திருப்பி சொல்ற. அதனால் கடைசியில் சொல்லி என்ன சொல்ல, வத்தியதாமேஷ தண்டேன தீவிரேன சச்சிவைஸ்தான். இவனையும் சரி, இவனுக்கு சேர்ந்த இந்த 4 பேர் நம்ம மந்திரிகள் வந்திருக்காலே, இவாளுக்கெல்லாம் பெரிய நன்னா நற்கொலை கொல்லக்கூடாது. நன்னா ஒரே தடவை பானத்தை போட்டு அழிக்கக்கூடாது. நன்னா கொடிய தண்டனைகள் கொடுத்து 4 பெண்ணை இன்னொருத்த வரப்படாது. அப்படி ஒரு தண்டனையை கொடுத்து இவனை கொல்ல வேண்டியது. வத்தியதாமேஷ தீவிரேன தண்டேன, நல்ல தீவிரமான தண்டனை பண்ணி இவனை கொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னேன். பெருமாளுக்கு திருவிழா ரொம்ப கலகி போச்சு. ஐயோ, தஞ்சம்னு ஒருத்தன் வந்திருக்கா, அவனை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, பெருமாள் தன்னை தஞ்சம்னு வந்தவரை அவனை காப்பாற்றணும், அவனுக்கு அங்கீகாரம் பண்ணணும் பெருமாள் திருவிழா. பெருமாள் இப்போ சுக்ரீவ மகாராஜருக்கு என்னன்னா, நம்ம இவர் சுக்ரீவம் சரணங்கதான்னு பெருமாள் நம்ம தஞ்சம் பற்றிருக்காரே, நாம் பிராட்டி அவருக்கு மீட்டு சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கோமே, அந்த வார்த்தையை பண்ண முடியாது போயிடுமே, நாம் வாக்குறுதி கொடுத்துருக்கோமே, நம்ம தஞ்சம் அடைஞ்சிருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்கலாம். ஒவ்வொருத்தர் அவாவா சரணாகத்தாட அவளை நோக்கி சரணம்னு வந்தவாளை காப்பாற்றணுங்கிறது புத்தகத்தோடு இருந்தார். பெருமாள் சொல்கிறார், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு மித்திரபாவேன சம்சாப்தம் நத்திய ஜெயம் கட்டஞ்சனங்க. அவன் நண்பன்னு ஒரு வேஷம் போட்டு வந்தால் கூட நான் அவனை விடமாட்டேன். தோஷம் எத்யபி தஸ்யா சதாமேது நகர்கீதம். இதெல்லாம் சொல்லலை அடியன். என்ன தப்பு இருந்தாலும் அவன்கிட்ட தோஷமே இருக்கட்டும், இருந்தா இருக்கட்டும், நல்லவனை காப்பாற்ற 1000 பேர் காப்பாற்ற, தோஷம் இருக்கிறவன் என்னவே இருக்கிறது நண்பன் வேஷம் வந்தாலும் அவனை காப்பாற்றுவேங்கிறேன். ஐயோ, நான் ஒரு நேரம் இன்னும் இவருக்கு இருக்கிறாரே பெருமாள். கடைசியில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறான். அது கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறான். அதுக்கு மேலே இவன் ஒரு பிரமாஸ்தத்தை போடுறான். என்ன ஏவமுக்தஸ்து ராமேண சுக்ரீவ சகலக்ஷ்மணா. இப்பயும் இளைய பெருமாளை பக்கத்தை வச்சுட்டு உத்தாயனம் மகாபிராக்யா பிரணதோ வாக்கியம். அப்புறம் திருப்பி சாப்பிட்டாங்க பெருமாள் எழுதி சேவிச்சா தாமரை காய்க பிரபத்தி பண்ணா இளைய பெருமாள் தேவரின் ஏழை. இவர் என்னவோ சரணாதிங்கிறாரே. ஒரு நண்பன் வேஷம் போட்டுருந்தா கூட நான் 1000 சரணாதி பண்ணால் கூட நம்பப்படாதுங்கிறேன். இவன் சரணாதி பண்ணால் நான் அவனுக்கு தான் அவனை ஏற்றுப்பேங்கிறாரே. தேவரின் கூட ஏழை. அப்படி 2 பேருமே விழுந்து சாப்பிட்டாங்க சேவிச்சான். சகலக்ஷ்மணா பிரணத்தான 2. இப்போ ஒரு சரணாதி நீங்கள் அங்கீகாரம் பண்ணுறேன்னா, இப்போ நாங்கள் 2 பேர் சரணாதி பண்ணுறோம், நீங்கள் அவனை ஏற்றுக்கூடாது. திருப்பி அதே விஷயத்தை இவன் வந்து ராவணனால் அனுபவிக்கப்பட்டவன், அவனை நீங்கள் வந்து நிகிரகிக்கணும். இவன் குட்டிலமான புத்தி, தேவர் நம்பிக்கை கொண்டு தேவர். இப்போ எதுக்கு சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்கிறாருன்னா, அங்கே கேட்டு வியாக்கியானம் ரொம்ப அழகாக பண்ணுறான். அதாவது முன்னாடி சொன்ன வாக்கியம் பெருமாள் மனசில் பட்டிருக்காதோ, ஏன்னா அவன் சரணாதி பண்ணியிருக்கான், பீஷ்ணன் சரணாதி பண்ணியிருக்கான். அவன் வார்த்தை தான் நம்ம கொள்ளணும் அப்படின்னு அவர் மனசில் இருந்தது. அப்போ நாம் சொன்ன வார்த்தையெல்லாம் அவன் திருவுள்ளத்தை பட்டதோ படலையோ எத்தையோ சொல்லிட்டோம், அவனை காப்பாற்றணும். இப்போ நாம் சரணாதி பண்ணிட்டோம், 1க்கு 2 பண்ணுவோம். இப்போ என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ நாம் சொன்ன வார்த்தை சரணாதி பண்ணி நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவர் சரண கிரகணம் அனதிக்கிரமணியம். முன்னாடி நாம் அப்படி பண்ணலை, திருவடியை பிடிச்சிட்டு இப்போ நாம் சொல்லுவோம். இப்போ கண்டிப்பாக அவர் காக்கணும் அப்படின்னு திருவடியை பிடிச்சிட்டு இவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். திருப்பி சொன்ன வார்த்தையே சொல்கிறான். பிரஹத்தும் தொய் விஸ்வஸ்தே பிரச்சன்னோ மைவானக லக்ஷ்மணேவா மகாபாகோ சவத்திய சச்சிவை சா. நாம் நம்பி அவனை சேர்த்துட்டோம்னா, அவனை நம்பி நாம் சேர்த்துட்டோம்னா என்ன செய்வான்? இப்போ இன்னும் 2 விஷயத்தை சேர்த்து சொல்கிறார். பிரஹத்தும் தொய் விஸ்வஸ்தே, தேவரி அவர்கிட்ட விஸ்வாசம் கொண்டு செய்திருந்தா உண்மை கொண்டுடுவான். போனால் போட்டியா, ஏன்னா அரிஃப் பிராணான் பரித்திச்சு ரட்சித்தவியா. என்ன கொல்லட்டுமே, சரணாகதன் வந்தால் என் பிராணம் அவன் கொடுத்துட்டு போனேன், பிராணம் என்ன பிராணம் தானே, போனால் போட்டோம் அப்படின்னு நீ சொல்வேன். பிரஹத்தும் தொய் விஸ்வஸ்தே பிரச்சன்னோ மைவானக, என்னிடத்துல நம்பிக்கையை உண்டாக்கி என்னையும் கொண்டுடுவான். ஐயோ கிம் காரியம் சீதையாமம்மா, நீ போயிட்டியானா எனக்கு சீதை இருந்து என்ன பிரயோஜனம் சுக்ரீவ மகாராஜா சொன்னான்.
அப்போ உனக்கு ரொம்ப பிராணேபியோபி கரியசீனி எந்த பிராட்டிக்கு உங்களோட உயிரை காட்டு மேலானவளோ அவளை காட்டு என்னிடத்துல பிரீத்தி வச்சிருந்து அந்த அடியை சொல்ல போகிறேன். அந்த என்னையும் ஒரு நாள் கொண்டுருவான். அதெல்லாம் போட்டு இதெல்லாம் நடுவில் வந்த உறவு. லக்ஷ்மணேவா மகாபவோ தேவதி திருத்தவியார பிராட்டியை பிரிஞ்சு எத்தனையோ 1000 வருஷ காலம் இருந்தார். இளைய பெருமாளை பிரிஞ்சு ஒரு பகல் அமுது செய்யல, ஒரு பகல் அமுது செய்யல. அதனால் அப்படிப்பட்ட உனக்கு உயிராக இருக்கக்கூடிய பகிர்பிராண இவாபரகான்னு சொல்லக்கூடிய அந்த இளைய பெருமாளுக்கு எதனா ஆபத்து பழிவா நான் சொல்றேன் ஜாகிரதை. பெரிய அஸ்தமா போட்டேன். கடைசியில் இன்னும் லக்ஷ்மணேவா மகாபவ சவத்யா சச்சிவி சஹா அவன் நிச்சயமாக கொல்ல வேண்டியதில்லை. கடைசியில் ஆனாலும் பெருமாள் ஆலோசனை பண்ணி நிறைய வார்த்தை நீ என்ன என்னை வந்து ஆபத்துக்கு விளைவிச்சுவாங்கறியா, அது ஒன்றும் இல்லை அங்குல்ய இல்லைன்னா தான் நீ கவலைப்படாதே. இவன் ஒரு ராட்சசன் இல்லை, விஷாசான் தானவான் யக்ஷா பிருத்திவியாம் செய்வ ராட்சசன் எல்லாரும் ஒன்றா சேரட்டுமே. இந்த உலகத்தில் நீ ஒரு ராட்சசன் இல்லை, எல்லா ராட்சசாலும் ஒன்றா சேர்ந்தாலும் அவளெல்லாம் நான் வேற நுண்ணியான கிழிடுவேன், நீ கவலைப்படாதேன்னா என்னமோ பெருமாள் செய்த பாக்கியம். கடல் கலங்கினா போல கலங்கிய கடல் கலங்கி தெளிந்தா போல இதே சுக்ரீவ மகாராஜர் கலங்கினாலும் பெருமாளுடைய ஒரு பாக்கியவசாத்து பெருமாளுக்கு சரணாகதி ரட்சணம் பண்ணணும்னு இருந்தது. அவர் தெளிந்த ஏன்னா ஆனால் அவர் பெரியாழ்வர் கலங்கினது அவர் தெளியவே இல்லை. சுக்ரீவ மகாராஜர் தெளிஞ்சார் வழியா இவர் தெளியவே இல்லை. இவர் பெரியாழ்வர் தெளியல, இவர் இன்னும் தெளிஞ்சார். ஆனால் இவ்வளவு சொன்னவர் அமாப்பியந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி பீஷ்மம். கடைசியில் பெருமாளோட தான் சொன்னது. என் மனசு கூட சொன்னது பீஷ்மன் நல்லவன் தான், என்ன 5 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் மாறிடுமா என்ன? அமாப்பியந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி பீஷ்மம். என் மனசு சொல்றது நல்லவன் தான், அவன் பார்த்தாலும் நல்லா பேசானே, இப்படிலாம் ஒற்றனா வருவான், இப்படிலாம் பேசுவானா, நல்ல ஸ்வரம் நல்ல குரல் ஜம்முன்னு படிச்சுன்னு பேசுவானே, எல்லாம் இதெல்லாம் முன்னையே தெரியும். நான் பெருமாள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த கலக்கம் வந்துட்டாங்க. அப்படி பரிவோட பெருமாளுக்காக பேசினா பத்ரத்தே மங்களாசாசனம் பண்ணினா இந்த மாதிரி அப்படி மங்களம் பாட வேண்டிய மங்களம். ஏன்னா அந்த எம்பெருமான் நமக்காக நாட்டில் பிறந்து மனுஷருக்காக படாதனப்பட்டவர். அவருக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டியது நம்முடைய அவசிய கர்த்தவியம். ஒரே ஒரு இது சொல்லி முடிச்சுடுறேன். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபமங்களம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபமங்களம். நிறைய இருக்கு. இது ஏன் குறிப்பிட்டு சொன்னேன்னா இது நம்ம சாதாரணமாக நம்ம பாடுவோம். இது அருணாச்சல கவிராயர் பாடின ராமநாட்டக கீர்த்தனையில் ஆதியில் இருக்கிற மங்களம். எப்படி கமநாட்டாழ்வாருடைய ராமகாதையை இங்கே திருவரங்கம் திருப்பதியில் தான் அது அரங்கேற்றமாச்சோ, அதுபோல் அருணாச்சல கவிராயருடைய இந்த ராமநாட்டக கீர்த்தனைகள் அது இந்த ஊரில் இந்த சன்னதி இங்கே கோவிலில் தான் திருவுத்தத்தில் தான் அது அரங்கேற்றம் அடைந்ததுன்னு பெரியவா சொல்கிற வழக்கம். அதில் தான் ஏற்பள்ளி குண்டிகளையா பாடினேன் முன்னாடி பாடினது. அதனால் அந்த ஒரு மங்களத்தோட அப்படியே வார்த்தையை பூர்த்தி மாராபிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு ஈராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபமங்களம். கொஞ்சம் சமயம் அதிகமாக இருந்துட்டு க்ஷணத்தரோட பார்த்து